Very good evening to all. So இன்னைக்கு வந்து நம்ம SOM பார்க்க போறோம். So SOMல வந்து எக்ஸ்பெக்ட் பண்ற क्वेश्चंस என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் எக்ஸாம்ல அப்படின்றத நான் ஓரளவுக்கு இந்த பழைய क्वेश्चन பேப்பர் வச்சு மேப் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். ஸோ ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் SOM இஸ் டிசைடிங் ஃபேக்டர். ஏன்னா அதில் ஆல்மோஸ்ட் ஒரு 20 கேள்வி வரும். ஸோ இப்போ SOMல நம்ம தப்பு பண்ணோம்னா அந்த எக்ஸாம் கிளியர் பண்ண முடியாது, ப்ராபபிலிட்டி வந்து குறைஞ்சிரும். ஸோ இப்போ அது ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட், திஸ் இஸ் க்ரூஷியல் சப்ஜெக்ட், ஈஸியும் கூட. அப்போ இது கண்டிப்பாக நமக்கு தேவை. இதில் எந்த கொஸ்டின் நம்ம மிஸ் பண்ணக்கூடாது, அப்போ தான் கிளியர் பண்ண முடியும். ஓகே, ஸோ இன்னும் ஆல்மோஸ்ட் ஒரு வாரம் தான் இருக்குது. எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணுங்கள், ரிவைஸ் பண்ணிட்டு டெஸ்ட் எழுதுங்க. டெஸ்ட் எழுதிட்டு போங்க. பி கான்ஃபிடென்ட். ஓகே, ஸோ டோன்ட் பி கான்ஃபிடென்ஸ்லாம் குறைச்சிக்காதீங்க. ஸோ வாட் எவர் இட் இஸ் ஃபேஸ் இட். ஓகே, கிளியர் பண்ணிங்கனாலும் ஓகே, கிவ் யுவர் பெஸ்ட். கிளியர் பண்ணனாலும் யூ ஷுட் கெட் பேக் அகைன். ஓகே, தட் இஸ் வாட் ஐ வில் சே. அதுக்கப்புறம் நிறைய எக்ஸாம்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ ஆஸ் வி செட் ஆல்ரெடி ஜேடிஓக்கும் SSC ஜேஇக்கும் கோர்சஸ் வந்து இருக்குது, போயிட்டுருக்கு. நம்ம ஜனவரிலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நீங்கள் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, கன்சிஸ்டன்சி தான் முக்கியம். யூ ஷுட் நாட் பிரேக் யுவர் கன்சிஸ்டன்சி. ஒரு எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அன்டில் யூ கெட் த விக்டரி, சரியா? ஸோ ஜெயிக்கிற வரைக்கும் என்ன பண்ணணும்னா யூ ஷுட் ஃபைட். பேட்டில் மாதிரி தான், சரியா? கண்டினியூஸாக பண்ணிங்கன்னா கண்டிப்பாக யூ வில் கெட் த ஜாப். ஒரு பெரிய விஷயம் இல்லை. சரி, இன்னைக்கு வீடியோக்கு போயிடலாம். ஸோ SOMல இதுதான் அந்த லேட்டஸ்ட் ட்ரெண்டு. ஸோ கடைசியாக கேட்ட டாப்பிக்கு. ஸோ அப்போ இதில் வெயிட்டேஜ் பாருங்கள். ஸ்லோப்ஸ் அண்ட் டிஃப்ளெக்ஷனில் 5 கொஷின், எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட் கண்டிப்பாக 2, ஷியர் ஃபோர்ஸ் பெண்டிங் 3. இதெல்லாம் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. மற்ற எல்லாமே வந்து டென்டேட்டிவ், எப்படி வேணால் சேஞ்ச் ஆகும். நான் ஏன் ரெட்டில் கொடுத்துருக்கேன் அப்படின்னா இது மூணுமே மாறவே மாறாது, எல்லா வருஷமும் அது கான்ஸ்டன்ட். ஜஸ்ட் இமேஜின் 5 கொஷின், இதில் 2, இதில் 3. இது எல்லா வருஷமும் மாறும். பட் இது மாறும். மற்ற எல்லா டாபிக்ஸ்லையும் மாற்றி மாற்றி கேட்பாங்க. டார்ஷனில் 2, கம்பைன் பெண்டிங் டார்ஷனில் 1, தெர்மல் ஸ்ட்ரெஸ் கோர் அண்ட் கர்னலில் 1, எலாங்கேஷன் 1, ட்ரெஸ் 1, பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் 1. ஸோ இதான் அது கடைசியாக பண்ண வெயிட்டேஜ். இதுதான் எல்லா எக்ஸாமுக்கும் வரும். இந்த ரெட்டு மட்டும் மாறாது, மற்ற விஷயங்கள்லாம் மாறும். ஒரு கேள்வியில் 2 கேள்வி மாறி வரும். பட் ஓவராலாக நம்ம ஓரளவுக்கு எல்லாமே பார்க்கணும் அதில். ஸோ எக்ஸாமுக்கு என்ன தேவையோ அந்த லெவல் பார்க்கணும். இதுதான் அந்த வெயிட்டேஜ் ஆஃப் SOM. ஓகே, ஸோ இதை வச்சு நீங்கள் படிச்சிங்கனாலே ஈஸியாக ரன் பண்ணிடலாம், எல்லா கொஸ்டினும் அட்டன் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாருங்கள். ஸோ யங்ஸ் மாடுலஸ், பல்க் மாடுலஸ், மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டிக்குள்ள ரிலேஷன் கேட்குறாங்க. மொத்தம் 4 ரிலேஷன் இருக்குது. கண்டிப்பாக அந்த கொஸ்டின் வரும். நியூமரிக்கல் கேட்பாங்க, அப்படி இல்லைன்னா ரிலேஷன் கேட்பாங்க. இதுல இருந்தால் 2 கொஸ்டின் வரும். எக்ஸ்பெக்டட்லாம் இல்லை, வில் அப்பியர். கண்டிப்பாக அந்த கொஸ்டின் வந்து கண்டிப்பாக வரும், எந்த டவுட்டும் இல்லை. ஒன்று நியூமரிக்கல் கேட்பாங்க, அப்படிலாம் ஃபார்முலா கேட்பாங்க. 3 ரிலேஷன் இருக்கு. E is equal to 9 kg by 3k plus g. E is equal to 3k into 1 minus 2 mu. E is equal to 2g into 1 plus mu. Mu is equal to 3k minus 2g by 6k plus 2g. K என்றது பல்க் மாடுலஸ், G என்றது மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி, mu என்றது பாய்சான் ரேஷியோ, E என்றது யங்ஸ் மாடுலஸ். வாட் இஸ் த ரிலேஷன்? E is equal to 9 kg by 3k plus g. ஒரு சாலிட் மெட்டல் இருக்குது, யூனிஃபார்ம் டயாமீட்டர், சீலிங்லேருந்து அங்கே ஆகுது, சரியா? ஸோ செல்ஃபைட் கேட்குறாங்க. ஸோ செல்ஃபைட்னால எலாங்கேஷன் டெரைவ் பண்ணிங்கன்னா டெல்டா L இஸ் ஈக்குவல் டு, இம்பார்ட்டன்ட், செல்ஃபைட்னால WL/2AE ஆர். ஸோ அதை ரீப்ளேஸ் பண்ணுங்கள். ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா அந்த டெரைவேஷன் வந்து ஸ்மால் டெரைவேஷன். இதெல்லாம் கிளாஸில் டெரைவ் பண்ணுவேன். ஒன்ஸ் யூ ஜாயின் அல் டெரைவ். ஸோ Γ_L² இதை ரீப்ளேஸ் பண்ணணும். என்ன பண்ணணும்னா டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு வெயிட் பை வால்யூம். வால்யூம்ன்றது ஏரியா இன்டூ லென்த். அப்போ வெயிட் இஸ் ஈக்குவல் டு டென்சிட்டி இன்டூ வால்யூம். இப்போ வெயிட்டுக்கு பதிலாக என்ன பண்ணலாம்? டென்சிட்டி இன்டூ வால்யூம், டென்சிட்டி இன்டூ ஏரியா இன்டூ லென்த் போட்டிங்கன்னா ஏரியா கேன்சல் ஆகிடும். தட் இஸ் Γ_L²/2E. காமாவுக்கு பதிலாக ரோன்னு கொடுத்துருக்காங்க, அப்போ ρL²/2E. வாட் இஸ் ஆப்ஷன்? பாம்பே. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அது. நெக்ஸ்ட் பாருங்க, ஒரு பார் இருக்கு. இது வந்து ஃப்ரீ டு எக்ஸ்பேண்ட்னு சொல்லிட்டாங்க. ஒரு ஆப்ஜெக்ட் வந்து whenever it is free to expand, சரியா? ஒரு ஆப்ஜெக்ட் நான் ஹீட் பண்ணுறேன் அப்படின்னா அது எக்ஸ்பேண்ட் ஆகும், கூல் பண்ணுறேன் அப்படின்னா அது கான்ட்ராக்ட் ஆகும். இதுதான் வந்து சயின்ஸ். ஸோ அப்போ ஒரு ஆப்ஜெக்டையோ ஒரு பொருளையோ நான் எந்த டைரக்ஷன்லையும் ரிஸ்ட்ரைன் பண்ணல அப்படின்னா அதை நான் ஹீட் பண்ணுறேன்னா அது என்ன ஆகும்? எக்ஸ்பேண்ட் ஆகும். ஃப்ரீ டு எக்ஸ்பேண்ட். whenever it is free to expand, தெர்மல் ஸ்ட்ரெஸ் வந்து டெவலப் ஆகாது. இட் இஸ் ஆல்வேஸ் 0. ஏன்னா அது ஃப்ரீ டு எக்ஸ்பேண்ட். எந்த ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பவுண்டரியோ இல்லை பேரியரோ நான் கொடுக்கல. இப்போ பவுண்டரியோ பேரியரோ கொடுக்கல அப்படின்னா ஸ்ட்ரெஸ் வந்து டெவலப் ஆகாது. ஸ்ட்ரெஸ் எப்போ டெவலப் ஆகணும்? உங்களுக்கு ஒரு பவுண்டரி போடுறேன், கண்டிப்பாக அதை பண்ணணும் அப்படின்னு சொன்னால் தான் ஸ்ட்ரெஸ் டெவலப் ஆகும். பட் இங்கே அப்படி இல்லை.
ஒரு பார் இருக்கு, அதுக்கு நீங்கள் டெம்பரேச்சர் தரீங்க, தட் இஸ் ஃப்ரீ டு எக்ஸ்பேண்ட். அப்போ நோ ஸ்ட்ரெஸ் வில் பி டெவலப்டு. வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அது. ஸோ ஸ்ட்ரெஸ் டெவலப்டு வில் பி 0. ஸோ அதான் சொல்லியிருப்பாங்க, தெர்மல் ஸ்ட்ரெஸ் இஸ் 0. நெக்ஸ்ட் பாருங்க, தெர்மல் எக்ஸ்பான்ஷன் கேட்குறாங்க. சி ஓகே, how much does the height change? See, coefficient of thermal expansion is strain per unit degree. அதாவது நான் ஒரு டிகிரி டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணுறேன்னா அதோட டைமென்ஷன் வந்து எவ்வளோ மாறுது அதுதான். ஸோ இப்போ இங்கே சேஞ்ச் இன் லென்த் கேட்குறாங்க. இப்போ ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு டெல்டா எல் பை எல் இன்டூ டெல்டா டி. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தெர்மல் எக்ஸ்பென்ஷனாக நான் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணுறதுனால அந்த ஆப்ஜெக்டில் வந்து எவ்வளோ வந்து ஸ்ட்ரெயின் ஆகும். அப்போ ஸ்ட்ரெயின்ன்றது டெல்டா எல் பை எல். அப்போ டெல்டா எல் இஸ் ஈக்குவல் டு எல் இன்டூ ஆல்ஃபா இன்டூ டெல்டா டி. ஸோ அதை தான் கொடுத்துருப்பாங்க. லென்த் என்ன? லென்த் வந்து 10 மீட்டர். அப்போ 10,000 mm. ஆல்ஃபா வந்து 23 இன்டூ 10 பவர் -6 per degree Celsius இன்டூ டெல்டா டீன்றது T2 மைனஸ் T1. T2 எவ்வளோ? 30. ஓகே, ஸோ 30 மைனஸ் ஆஃப் ட்ராப்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. -10 ஆகுது. அப்போ மைனஸ் ஆஃப் -10. ஸோ மைனஸ் ஆஃப் -10 will become plus. அப்போ 40. ஸோ multiply will get 9.2 mm. பல்க் மாடுலஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெஸ் டு வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின். பல்க் மாடுலஸ்னா என்ன அப்படின்னா, ஒரு சப்மரைன் டிசைன் பண்ணுறேன் அப்படின்னா அந்த சப்மரைன் வந்து எப்படி இருக்குன்னா அந்த மெட்டீரியல் வந்து பல்க் மாடுலஸ் வந்து அதிகமாக இருக்கணும். ஸோ பல்க் மாடுலஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா உள்ளே போக போக என்னதான் ப்ரெஷர் சீ வாட்டர்லேருந்து ப்ரெஷர் வந்தாலும் அந்த ப்ரெஷரை தாங்கக்கூடிய தன்மையை பற்றி பேசுகிறது தான் அந்த பல்க் மாடுலஸ். ஸோ பல்க் மாடுலஸ் வந்து வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெஸ் டு வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின். மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டின்றது ஷியர் ஸ்ட்ரெஸ் பை ஷியர் ஸ்ட்ரெயின். அப்போ ஆப்ஷன் ஏ. டேப்பரிங் பார் ஆஃப் ரெண்டு இருக்கு. ஒன்று டேப்பரிங் பாரு, இன்னொன்று யூனிஃபார்ம் பாரு. ரெண்டுத்துக்குமே எக்ஸ்டென்ஷன் சேம் சொல்லிட்டாங்க. அப்போ டெல்டா L1 என்ன? டெல்டா இது டேப்பரிங் பாரு, இது நார்மல் பாரு. டெல்டா Lன்றது PL பை ஏரியா இன்டூ இ. அப்போ இதுக்கு ஏரியா என்ன அப்படின்னா டேப்பரிங் பாருக்கு π/4 இன்டூ D1 இன்டூ D2. இதுக்கு ஏரியா என்னன்னா π/4 இன்டூ D². அப்போ ஸோ ஏரியா வந்து வாட் இஸ் த ஏரியா? ஸோ அப்போ P இன்டூ அப்போ டெல்டா L1 இஸ் ஈக்குவல் டு டெல்டா L2. அப்போ P இன்டூ L1 பை A1 இன்டூ E1 இஸ் ஈக்குவல் டு P இன்டூ L2 பை A2 இன்டூ E2. P into L by what is the area for this bar? π/4 D1 D2 into Young's smallest E constant, that is equal to P into L by π/4 into D² into E. D² into E. இப்போ கேன்சல் பண்ணுங்க, E L எல்லாம் கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ PP 4 pi will be cancelled. அப்போ என்ன வரும்? D² is equal to D1 into D2, but D is equal to square root of D1 D2. So அப்போ பாம்பே. நெக்ஸ்ட் பாருங்க, பாய்சன் ரேஷியோ கேட்குறாங்க. லேட்ரல் ஸ்ட்ரெயின் பை லீனியர் ஸ்ட்ரெயின். சேஞ்ச் இன் டயா பை ஒரிஜினல் டயா பை சேஞ்ச் இன் லென்த் பை ஒரிஜினல் லென்த். ஸோ சேஞ்ச் இன் டயா ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டீல் பார் இருக்குது, இதோட டயாமீட்டர் வந்து 20 mm இருக்கு. ஸோ இதுக்கு வந்து ஒரு டென்சைல் லோட் கொடுக்குறாங்க. சப்ஜெக்டட் டு டென்சைல் லோட். ஓகே, ஸோ இனிஷியல் லென்த் வந்து காஜ் லென்த் 100 mm, சேஞ்ச் இன் லென்த் வந்து 1 mm. இனிஷியல் டயா வந்து 20 mm, சேஞ்ச் இன் டயா வந்து 0.05 mm. இப்போ டென்ஷன் கொடுத்தோம் அப்படின்னா இந்த பார் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும். கரெக்டாக? ஸோ அப்போ லென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகும். லென்த் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டயா வந்து டிக்ரீஸ் ஆகும். அதுதான் பாய்சன் எஃபெக்ட். இப்போ பாய்சன் ரேஷியோ எப்படி கண்டுபிடிக்கிறதுனா லேட்ரல் ஸ்ட்ரெயின் பை லீனியர் ஸ்ட்ரெயின். சேஞ்ச் இன் டயா பை ஒரிஜினல் டயா பை சேஞ்ச் இன் லென்த் பை ஒரிஜினல் லென்த். சேஞ்ச் இன் டயா வந்து 0.005 mm, ஒரிஜினல் டயா வந்து 20 mm, சேஞ்ச் இன் லென்த் வந்து 1 mm, ஒரிஜினல் லென்த் வந்து 100. இஃப் யூ டிவைட் வில் கெட் 0.25.
மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி 0 அப்படின்னா இதுதான் வந்து மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டின்ற ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ்க்கான கிராஃப், ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கிராஃப்க்கான அந்த ஸ்லோப்பு. ஓகேவா? ஸோ அப்போ ஸ்லோப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதுக்கு 0? ஐடியலி பிளாஸ்டிக்காக இருந்தால் தான் ஸ்லோப்பே கிடையாது, இன்க்ளினேஷன் இருந்தால் தான் ஸ்லோப்பு. அப்போ வாட் இஸ் த கண்டிஷன்? பிளாஸ்டிக், டெல்லி. E0 ஃபார் ஐடியல் பிளாஸ்டிக். See, bar of composite சிஸ்டத்தில் காப்பர் இருக்கு, ஸ்டீல் இருக்கு. ஸோ அதில் காப்பருக்கு என்ன ஆகும்னு சொல்கிறாங்க. ஒரு காம்போசிட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு எதுக்கு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தெர்மல் எக்ஸ்பென்ஷன் அதிகமாக இருக்குன்னு பார்க்கணும். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தெர்மல் எக்ஸ்பென்ஷன்னா அந்த மெட்டீரியல் வந்து அதிகமாக எக்ஸ்பெண்ட் ஆகும். ஸோ இங்கே வந்து ஆல்ஃபா ஆஃப் காப்பர் இஸ் கிரேட்டர் தென் ஆல்ஃபா ஆஃப் ஸ்டீல். அப்போ டெம்பரேச்சரை நான் இன்க்ரீஸ் பண்ணேன் அப்படின்னா ஆக்சுவலாக காப்பர் வந்து எக்ஸ்பேண்ட் ஆக ட்ரை பண்ணும், ஏன்னா அதுக்கு ஆல்ஃபா அதிகம். ஆனால் ஸ்டீல் வந்து அதை அலோவ் பண்ணாது காம்போசிட் சிஸ்டம்னால. அப்போ ஸ்டீல் என்ன பண்ணணும்னா இதை பிடிச்சி இழுக்கும் ரிவர்ஸில். அப்போ அதனால ரிவர்ஸ் ப்ராசஸ் நடக்கும். டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணனா எதுக்கு ஆல்ஃபா அதிகமாக இருக்கோ அந்த மெட்டீரியலுக்கு கம்ப்ரெஷன் ஆகும், எதுக்கு ஆல்ஃபா கம்மியாக இருக்கோ அந்த மெட்டீரியல் வந்து டென்ஷன் வந்து நடக்கும். இதுவே இந்த டெம்பரேச்சர் டிக்ரீஸ் பண்ணனா எதுக்கு ஆல்ஃபா அதிகமாக இருக்கும், எந்த மெட்டீரியலுக்கு ஆல்ஃபா அதிகமாக இருக்கும் அங்கே டென்ஷனும், எதுக்கு ஆல்ஃபா கம்மியாக இருக்கும் அங்கே கம்ப்ரெஷன் நடக்கும். ஸோ அப்போ இங்கே என்ன நடக்குது? டெம்பரேச்சர் ஹீட் பண்ணுறாங்க. ஸோ ஆல்ஃபா ஆஃப் காப்பர் இஸ் கிரேட்டர் தென் ஆல்ஃபா ஆஃப் ஸ்டீலு. இப்போ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் நடக்குது. அப்போ காப்பர் எக்ஸ்பேண்ட் ஆக ட்ரை பண்ணாலும் ஸ்டீல் விடாது. அப்போ காப்பர் என்ன ஆகும்? தட் வில் பி அண்டர் கம்ப்ரெஷன். பாம்பே. பாம்பே இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ அடுத்து பாருங்க, கொஸ்டின் நல்லா கேர்ஃபுல்லாக படிக்கணும். காம்போசிட்னு பார்த்தா தான் நம்ம இந்த கான்செப்ட்குள்ளே போகணும். இப்போ இங்கே பாருங்க, 2 பார் இருக்கு. இது வந்து டைட்டாக நான் செக்யூர் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி செக்யூர் பண்ணிட்டேன். இது காம்போசிட் சிஸ்டம் கிடையாது. ஓகே, காம்போசிட் சிஸ்டம் கிடையாது. அப்போ A B இருக்கு. ஸோ இப்போ டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணணும் அப்படின்னா ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆக ட்ரை பண்ணும். ஆனால் இந்த இடத்துல இந்த ஃபிக்ஸ்டு கன்ஸ்ட்ரைன் வந்து என்ன பண்ணாதுன்னா இது அலோவ் பண்ணாது. ஸோ அதனால என்ன ஆகும்னா இதில் வந்து கம்ப்ரெஷன் வரும். இட் வில் ட்ரை டு எக்ஸ்பேண்ட் பட் திஸ் ஃபிக்ஸ்ட் சப்போர்ட்ஸ் won't allow it. அப்போ அதனால என்ன ஆகும்னா ரிவர்ஸ் ப்ராசஸில் எங்கேயுமே ரெண்டுலேயுமே இது காம்போசிட் கிடையாது. ஸோ அப்போ இந்த மாதிரி கொடுத்தா ரெண்டுலேயுமே என்ன ஆகிடும்? கம்ப்ரெஷன் ஆகிடும். ஸோ ரெண்டுமே ஃபிக்ஸ்டாக இருக்கிறதுனால ரெண்டுமே எக்ஸ்பேண்ட் ஆக ட்ரை பண்ணும். ஆனால் ஃபிக்ஸ்டு சப்போர்ட் வந்து அதில் கம்ப்ரெஷனை கொண்டு வந்துடும். சரியா? அப்போ கம்ப்ரெஷன் இன் போத் மெட்டீரியல். இதுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. இது காம்போசிட்டு, இது ஃபிக்ஸ்டு எண்டு கொடுத்துருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, திஸ் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். 2 பார் இருக்கு ஆஃப் டிஃப்ரெண்ட் மெட்டீரியல், சேம் லென்த், கிராஸ் செக்ஷனல் ஏரியா ஆஃப் சப்ஜெக்டட் டு சேம் டென்சைல் ஃபோர்ஸ், எலாங்கேஷன் வந்து 5:2, ரேஷியோ ஆஃப் மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி கேட்குறாங்க. லென்த் சேமு, கிராஸ் செக்ஷனல் ஏரியா சேமு, ஃபோர்ஸ் சேமு. அப்போ டெல்டா எல்ன்றது என்ன? ஃபோர்ஸ் இன்டூ லென்த் பை ஏரியா இன்டூ யங்ஸ் மாடுலஸ். ஏரியா சேம்னு சொல்லிட்டாங்க, ஃபோர்ஸ் சேம்னு சொல்லிட்டாங்க, லென்த் சேம்னு சொல்லிட்டாங்க. கரெக்டா? எல்லாமே சேம். அப்போ டெல்டா L1 பை டெல்டா L2 டிவைட் பண்ணிங்கன்னா FFLL AA கேன்சல் ஆகிடும். இப்போ டெல்டா L1 பை டெல்டா L2 இஸ் ஈக்குவல் டு E2 பை E1. ஸோ வாட் இஸ் E2 பை E1? 5:2. அப்போ என்ன கொடுத்துருக்காங்க? நமக்கு எலாங்கேஷன் கொடுத்துருக்காங்க. எலாங்கேஷன் இஸ் 5/2. கரெக்டா? எலாங்கேஷனோட வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க 5/2. இப்போ 5/2 இஸ் ஈக்குவல் டு E2 பை E1. அப்போ E1 பை E2 இஸ் ஈக்குவல் டு 2/5 A. ஸோ ஸ்டீல் ராட் இருக்கு. ஸோ அதுக்கான எலாங்கேஷன் கேட்குறாங்க. ஸ்டீல் ராடோட லென்த் வந்து 1 மீட்டர். இப்போ டென்சைல் ஃபோர்ஸ் வந்து 20 kN. கிராஸ் செக்ஷனல் ஏரியா ஆஃப் ராட் கால்குலேட் பண்ணணும். எலாங்கேஷன் கொடுத்துருக்காங்க 1.5 mm. மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி வந்து 200 GPa into 10⁹ N/m². இப்போ டெல்டா எல்ன்றது என்ன? P × L by AE. அப்போ ஏரியா வேணும்னா P × L by ஏரியா இன்டூ ஏரியா தான் வேணும், டெல்டா இன்டூ யங்ஸ் மாடுலஸ். ஸோ அப்போ லோடு 20 × 10³ N, லென்த் வந்து 1 மீட்டர், அப்போ 1000 mm. ஏரியா வந்து அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ டெல்டா எவ்வளோ? டெல்டா இஸ் 1.5 mm. யங்ஸ் மாடுலஸ் வந்து 2 × C
200 into gigapascal 200 into 10 power 9 Newton per meter square. இது mm square மாத்தணும்னா 200 into 10 power 9 Newton per 10 power 6 mm square. அதை cancel பண்ணா 10 power 3. If I divide, I will get what is the area? 66.67 mm square. So option A is correct answer. இந்த question கேட்பாங்க. Next question is length of conical bar, diameter of base is D, weight per unit volume is gamma or W. It is fixed at upper end and hanging freely. What is the elongation of bar under action of its own weight? Now, see, இந்த மாதிரி conical bar கொடுத்தாங்கன்னா 1/3 of elongation of prismatic bar, அதாவது 1/3 of gamma L square by 2E, that is equal to gamma L square by 6E. So gamma க்கு பதிலா அங்க W னு கொடுத்திருக்காங்க. So அப்ப W L square by 6E. Option C is correct. See, point of contraflexion அப்படின்னா என்னன்னா எங்க வந்து bending moment மாறுதோ, curvature மாறுதோ, ஓகே, bending moment sign change பண்ணுதோ, bending moment வந்து எந்த இடத்துல பிளஸ்ல இருந்து மைனஸா மாறுதோ அதுதான் point of contraflexion. So point of inflection னு சொல்லுவோம். Point of contraflexion or point of inflection. அந்த இடத்துல bending moment வந்து என்ன ஆகும்னா it will change from positive to negative. சரியா, 0 கட் பண்ணி பாசிட்டிவ்ல இருந்து நெகட்டிவா போவோம். ஓகே, ஸோ கான்கேவ் இன்னும் டெக்னிக்கலாக சொல்லணும்னா கான்கேவ்ல இருந்து கான்வெக்ஸாக மாறும், ரொம்ப டெக்னிக்கலாக போகலாம். பட் ஜென்ரலாக வந்து பெண்டிங் மூமெண்ட் சேஞ்சஸ் சைன் டெல்லி. ஷியர் ஸ்பேன் அப்படின்னா என்னன்னா ஷியர் ஃபோர்ஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் இந்த இடத்துல. ஸோ ஷியர் ஃபோர்ஸ் இஸ் கான்ஸ்டன்ட். ஷியர் ஃபோர்ஸ் அட் a section of beam under bending is equal to 0. In the maximum bending moment at this section. See, எங்க வந்து shear force 0 இருக்கும், we know that shear force is rate of change of bending moment. So shear force 0 னு சொல்லிட்டாங்க. shear force 0 னா F is equal to 0 போட்டீங்கன்னா dm by dx என்ன 0. அப்போ ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் 0 அப்படின்னா இது வந்து மேக்ஸிமம் கான்செப்ட்ல வரும், கால்குலஸ்ல படிப்போம். ஸோ அப்போ shear force 0 இருக்கிறப்ப ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் ஆஃப் பெண்டிங் மூமெண்ட் 0, which implies bending moment will be maximum னு அர்த்தம். bending moment will be maximum or minimum, ரெண்டு பாசிபிள். ஓகே, பட் ஆக்சுவலாக மேக்ஸிமம் தான் நம்ம பார்ப்போம். மேக்ஸிமம் ஆர் மினிமம்னால இந்த ஆப்ஷனு, பட் மேஜரா மேக்ஸிமம் தான். ஓகே, ஸோ 3 மீட்டர் சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் இருக்கு. இதுக்கு ட்ரையாங்குலர் லோட் இருக்கு, இங்கே 0 இங்கே 2. ஸோ ஃபர்ஸ்ட் டோட்டல் லோட் கால்குலேட் பண்ணுங்க. டோட்டல் லோட் என்ன ஏரியா, ஸோ ஏரியா என்ன ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள், ஆஃப் இன்டூ பேஸ் இன்டூ ஹைட், ஆஃப் இன்டூ 3 இன்டூ 2, அப்போ 3 கிலோ நியூட்டன். ஸோ அது எங்கே ஆக்ட் ஆகுனா 3 வந்து ஷார்ப்பர் எஜ்ல இருந்து ஸ்பேன் பை 2 இன்டூ 2/3 இன்டூ ஸ்பேன், ஷார்ப்பர் எஜ்ல இருந்து ப்ராடர் எஜ்ல இருந்து L/3, 3/3. இது 1, இது 2. ஸோ அப்போ VA வேணும் அப்படின்னா VA இன்டூ சமேஷன் ஆஃப் மொமெண்ட் அபவுட் B is equal to 0 போட்டிங்கன்னா ப்ளஸ் VA இன்டூ 3 minus 3 into what, 3 into இது எவ்வளோ 1 equal to 0. அப்போ VA is equal to 1, VB is equal to 2. பெண்டிங் மூமெண்ட் எங்கே மேக்ஸிமம் இருக்குன்னு கேட்குறாங்க, எங்கன்னா பாயிண்ட் ஆஃப் 0 ஷியர் ஃபோர்ஸ். ஸோ அப்போ லெஃப்டில் இருந்து ஒரு செக்ஷன் கட் பண்ணுறேன், ஸோ 1 கிலோ நியூட்டன். ஸோ இந்த இடத்துல வந்து ஷியர் ஃபோர்ஸ் அட் செக்ஷன் XX is equal to 0 அப்படின்னு அசியூம் பண்ணுறோம். ஓகே, XS is equal to 0. அப்போ அந்த டோட்டல் இன்டென்சிட்டி வந்து இது 2 for the height of 2 is the height for 3 meter. அப்போ எக்ஸுக்கு வாட் இஸ் த ஒய், அதுக்கு சிமிலர் ட்ரையாங்கிள் யூஸ் பண்ணணும் ஃபர்ஸ்ட். அப்போ 2 ஹைட்டு கரெக்டா, 2 for 3 மீட்டர். அப்போ இந்த இடத்துல எக்ஸ்ன்ற டிஸ்டன்ஸ்க்கு இந்த ஹைட் எவ்வளோன்னு தெரியணும். அப்போ எக்ஸுக்கு வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் ஒய். அப்போ என்ன பண்ணலாம், சிமிலர் ட்ரையாங்கிள். ஸோ 2 for 3 is equal to y for x, 0 தான் வரணும். y is equal to
2 by 3 times x. அப்போ இந்த ஆர்டினேட் எவ்வளோ 2 by 3 times x. ஸோ இங்கே கட் பண்ணுறேன் எக்ஸ்ன்ற டிஸ்டன்ஸில் ஆர்டினேட் வந்து 2 by 3x. அப்போ இங்கே வரைகிறேன். ஸோ இந்த இடத்துல நான் செக்ஷன் கட் பண்ணுறேன். இது எக்ஸு, இது 1 கிலோ நியூட்டன். ஸோ எக்ஸில் எனக்கு இந்த இன்டென்சிட்டி என்ன வந்தது, எக்ஸ் டிஸ்டன்ஸில் வாட் இஸ் இன்டென்சிட்டி, வாட் இஸ் த வேரியேஷன், 2 by 3x. கரெக்டா, 2 by 3x. ஸோ அப்போ நான் ஷியர் ஃபோர்ஸ் அபவுட் செக்ஷன் xx கால்குலேட் பண்ண போகிறேன். ஸோ ஷியர் ஃபோர்ஸ் கால்குலேட் பண்ணோன்னா அதுக்குன்னு சொல்லி கொடுத்துருக்கேன், ரன் வச்சுக்கோங்க. ரன் அப்படின்னா என்னன்னா ரைட் அப் சைட் நெகட்டிவ். ஒரு செக்ஷனுக்கு ரைட் சைடில் ஃபோர்ஸ் அப்வர்டில் இருந்துச்சுன்னா நெகட்டிவ், ரைட் சைடில் டவுன்வர்டில் இருந்ததுன்னா பாசிட்டிவ், லெஃப்ட் சைடில் அப்வர்டில் இருந்ததுன்னா பாசிட்டிவ், லெஃப்ட் சைடில் டவுன்வர்டில் இருந்ததுன்னா நெகட்டிவ். அப்போ செக்ஷனுக்கு ரைட் சைடில் அப்வர்டில் இருந்துச்சுன்னா நெகட்டிவ். ஓகே, ஸோ இதுதான் சைன் கன்வென்ஷன். ஸோ அப்போ ஷியர் ஃபோர்ஸ் அட் xx கால்குலேட் பண்ணுறோம். அப்போ லெஃப்ட் சைடில் அப்வர்ட் பாசிட்டிவ். ஸோ அப்போ +1. அகைன் இது என்ன, லெஃப்ட் சைட் டவுன்வர்ட். ஸோ லெஃப்ட் சைட் டவுன்வர்ட்னா மைனஸ். லெஃப்ட் சைடு அப்வர்ட்னால இது பாசிட்டிவ், இது லெஃப்ட் சைட் டவுன்வர்ட், அப்போ மைனஸ். ஸோ அந்த இன்டென்சிட்டியை நான் லோடாக மாற்றுறோம். எப்படி மாற்றுறது, ஏரியா கண்டுபிடிங்க. ஸோ இது எக்ஸு, இது 2 by 3x. ஓகேவா. ஸோ இந்த ஏரியா, இது லோடை இங்கே மாற்றணும்னா ஏரியா, ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் திஸ் லோடிங் இன்டென்சிட்டி. இப்போ ஏரியா என்ன, ஆஃப் இன்டூ பேஸ் இன்டூ ஹைட். ஸோ ஆஃப் இன்டூ எக்ஸ் இன்டூ 2 by 3 இன்டூ எக்ஸ். ஸோ அப்போ எக்ஸ் ஸ்கொயர் பை 3. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் வாட் இஸ் த இன்டென்சிட்டி, இதை நான் லோடிங்காக மாற்றினேன்னா எக்ஸ் ஸ்கொயர் பை 3. ஸோ இது 1. ஸோ அப்போ இதுதான் செக்ஷன் xx. செக்ஷனுக்கு லெஃப்ட் சைடில் அப்வர்ட்னா +1, டவுன்வர்ட்னா மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 3. எனக்கு பெண்டிங் மூமெண்ட் மேக்ஸிமம் வேணும். அப்போனா என்ன பண்ணணும், ஷியர் ஃபோர்ஸ் வந்து 0 வரதா தான் அந்த இடத்துல கரஸ்பாண்டிங்காக பெண்டிங் மூமெண்ட் மேக்ஸிமமாக இருக்கும். அப்போ ஷியர் ஃபோர்ஸ் 0ன்னு நானே கட் பண்ணிக்கிறேன். அப்போ ஷியர் ஃபோர்ஸ் அட் xx இஸ் ஈக்குவல் டு 0. எங்கே ஷியர் ஃபோர்ஸ் 0 இருக்கும் அங்கே தான் பெண்டிங் மூமெண்ட் வந்து மேக்ஸிமமாக இருக்கும். அப்போ we are assuming here that is 0 at some distance x. ஒரு டிஸ்டன்ஸ் xல 0 அசியூம் பண்ணுறேன். அப்போ 1 minus x square by 3 is equal to 0. அப்போ 1 is equal to x square by 3. அப்போ x square is equal to 3. அப்போ x is equal to √3. So 1.732 from left support. Fixed beam UDL இருக்கு. பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராப்ளெக்சர் எங்கே நடக்கும்னா இங்கே இருந்தும் 0.211 L நடக்கும் from both ends. Simply supported beam carrying uniformly increasing load from 0 at right support to W at left support. The shear force at B is equal to. அதே தான் இப்போ பார்த்த அந்த UVL தான். ஸோ அதை ஃபஸ்ட்டு லோடாக மாற்றுங்க. ஸோ லோடாக மாற்றினீங்கன்னா ஃபைண்ட் த ஏரியா. ஸோ வாட் இஸ் ஏரியா, ஏரியா ஆஃப் triangle, off into base into height. So off into base into height. So எப்படி divide ஆகும், load எப்படி ஷேர் பண்ணிக்கும், broader edgeல இருந்து L/3, sharper edgeல இருந்து 2L/3. So இப்போ VA plus VB is equal to what, VA plus VB is equal to what is the downward load acting, WL/2. Next the summation of moment about B is equal to 0 போட்டிங்கன்னா plus VA into L minus WL/2 into what is the perpendicular distance, L/3. correct into மாற்றி போட்டிருக்கோம், ஒன்றும் இல்லை, ஷார்ப்பர் எஜ்ல இருந்து 2L/3 போடணும், நான் கவனிக்கல, சேஞ்ச் பண்ணிக்கோங்க அவ்வளோதான். ப்ராடர் எஜ் வந்து ஏலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. கரெக்டா, ஐ டிட் நோட்டிஸ் திஸ். ப்ராடர் எஜ் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஏ ஹியர். ப்ராடர் எஜ்லேருந்து தான் L/3 சொன்னேன், ஷார்ப்பர் எஜ்லேருந்து 2L/3 சொன்னேன். அப்போ VA into L minus WL/2 into 2L/3. ஷார்ப்பர் எஜ்லேருந்து தான் 2L/3. VA into L minus WL/2 into 2L/3 is equal to 0. VA into L is equal to WL²/6. VA is equal to WL/W, இங்கே ஒரு 2 விட்ட பாருங்க. 2 into WL²/6. அப்போ VA is equal to WL/3. இப்போ VA WL/3னா WL/3 plus VB is equal to WL/2.
இப்போ VB is equal to WL by 2 minus WL by 3 LCM எடுத்தோம்னா WL by 6 வரும். ஸோ இப்போ shear force கேட்குறாங்க. What is the shear force? Shear force at support is nothing but the support reaction. Shear force at support is nothing but the support reaction. அப்போ B ல shear force என்ன? RV, that is WL by 6A. See next concept பாருங்க. See shear force is rate of change of bending moment. அப்பனா V into dx is equal to integration of dm. So slope of bending moment அப்படின்றது என்ன? It is equal to shear force. கரெக்டா? Slope of bending moment is shear force. So அப்ப slope of bending moment is shear force. Correct? Difference in ordinate of bending moment is area under shear force diagram. Yes. Correct தானே? See இது வந்து area under shear force diagram, that is equal to m2 minus m1. So அப்ப difference in moment is equal to dm ன்றது என்ன? m2 minus m1 is equal to area under shear force. அப்ப statement 2 correct. Both 1 and 2 are correct. Question number 21 பாருங்க. See, load intensity is equal to rate of change of shear force. Shear force is equal to rate of change of bending moment. So இப்ப இங்க வாங்க, rate of change of shear force is equal to loading rate. Yes. ஆமா, கரெக்டா? Loading rate. Rate of change of bending moment is shear force. ஆமா, correct. 1 correct, 2 correct. Maximum shear force in a beam occurs when the bending moment occurs at a point where the bending moment is either 0 or bending moment changes sign. Correct தானே? Maximum bending moment வந்து எங்க நடக்கும்? shear force வந்து எங்க sign வந்து change பண்ணுதோ அதான் நடக்கும். So maximum shear force in a beam occurs at where bending moment is either 0 or bending moment changes sign. எங்க வந்து shear force வந்து மேக்ஸிமமா இருக்கும்னா எந்த இடத்துல பெண்டிங் மூமெண்ட் 0வா இருக்கும், ஓகே, அங்கதான் வந்து மேக்ஸிமமா இருக்கும். ஸோ 3 ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். ஸோ டெல்லி ஒரு சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் இருக்கு, இங்கே ஒரு 100 kN லோட் இருக்கு மிட் ஸ்பேனில். ஓகே, அப்சல்யூட் மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட்னா கரெக்டாக மிட் ஸ்பேனில் வைக்கணும். ஸோ அப்போ இது 10 மீட்டர், இது 10 மீட்டர். ஸோ அப்போ 20னா 100 பாதி கரெக்டாக சிமெட்ரிக்கல். அப்போ இங்கே எவ்வளோ வரும்? 50, இங்கே ஒரு 50, 50 50. ஸோ அப்போ 100, இது 10 மீட்டர், இது 10 மீட்டர். அப்போ பெண்டிங் மூமெண்ட் என்ன? 50 into 10, that is equal to 500. ஸோ அந்த ஃபார்முலா பார்த்தீங்கன்னா சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் இது W அப்படின்னா இதில் பாதி லோடு W/2, இது W/2, இது L/2. அப்போ மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட் என்ன? W/2 into L/2, இப்போ WL/4. ஸோ சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் பாயிண்ட் லோட் மிட் ஸ்பேனில் கொடுத்தீங்கன்னா WL/4 இஸ் தி பெண்டிங் மூமெண்ட். ஸோ 500 kN/m. ஆப்ஷன் பாம்பே. UDL இருக்கு. ஸோ UDL இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு இதுக்கு ரியாக்ஷன் கண்டுபிடிங்க. ஸோ RA + RB இஸ் ஈக்குவல் டு இதை லோடாக மாற்றுங்க W into L. ஸோ இப்போ மொமெண்ட் அபவுட் A எடுக்கிறாங்க. ஸோ RB into L minus W into L. ஸோ UDL ஸ்பேனால் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அது வந்து பாதியில் ஆக்ட் ஆகும். WL L/2 L/2. ஸோ அதனால தான் மைனஸ். ஸோ இங்கே என்ன வரும்னா ஆக்சுவலாக minus RB into L. கரெக்டா? ஏயை பொறுத்து எடுக்கிறாங்க. ப்ளஸ் திஸ் இஸ் கிளாக் வைஸ். ஸோ ப்ளஸ் W into L that will act at midspan into what is the distance from A? L/2 is equal to 0. அதுதான் the equation. ஸோ இப்போ RB என்ன? WL/2, RAவும் WL/2. அப்போ ஷியர் ஃபோர்ஸ் வரைங்க WL/2. ஸோ RA is WL/2 and RB is WL/2. ஸோ இங்கே கட் பண்ணுங்க. ரைட் சைடு அப்வர்டு. ஓகே, ரைட் சைடு அப்வர்டு. இங்கே மாற்றி வரைஞ்சிருக்காங்க. இது யூனிவர்சலாக ஃபாலோ பண்ணுறதில்ல, அப்படியும் வரையலாம். பட் ரைட் சைடு அப்வர்டு இஸ் நெகட்டிவ். ஸோ இதை நெகட்டிவில் வரைங்க. லெஃப்ட் சைடு அப்வர்டு இஸ் பாசிட்டிவ். இங்கே செக்ஷன் பாஸ் பண்ணால் சப்போர்ட்டுக்கு கொஞ்சம் தள்ளணும். அப்போ லெஃப்ட் சைடு அப்வர்ட்னா பாசிட்டிவ். ஸோ அப்போ ப்ளஸ் WL/2 உல்ட்டாவாக போடணும், அவ்வளோதான். ப்ளஸ் WL/2 மைனஸ் WL/2. பெண்டிங் மோமெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் பெண்டிங் மோமெண்ட் இங்கே தான் நடக்கும். ஸோ அப்போ WL/2 into L/2. கரெக்டா? சரி பாருங்க. What is the maximum bending moment?
டோட்டலாக W into L will act at span. ஸோ இது WL/2. அப்போ இங்கே மொமெண்ட் வேணும். அப்போ WL/2 into L/2 clockwise. ஸோ பாசிட்டிவ் மைனஸ் இந்த இன்டென்சிட்டி மைனஸ் W into L/2 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இந்த ஸ்பேனில் பாதியை டிவைட் பண்ணிக்கும். அப்போ இதில் பாதி எவ்வளோ? L/2/2 சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா WL²/8 பாம்பே. சரி பாருங்க, ஃபர்ஸ்ட் கேஸில் சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் இருக்கு. ஸ்பேன் வந்து 10 மீட்டர். ஒரு கிளாக் வைஸ் மொமெண்ட் கொடுக்குறாங்க 2 மீட்டர் ஃப்ரம் தி லெஃப்ட் சப்போர்ட். 2 மீட்டர் ஃப்ரம் தி லெஃப்ட் சப்போர்ட் ஒரு கிளாக் வைஸ் மொமெண்ட் கொடுக்குறாங்க. அடுத்து வந்து அதே பீம் தான், ஓகே, சேம் மொமெண்ட், ஆனால் 6 மீட்டர் ஃப்ரம் தி லெஃப்ட் சப்போர்ட். இது 6 மீட்டரு, இது 2 மீட்டர். ஸோ இந்த ரெண்டு கேஸ்லையும் எது சேமாக இருக்குன்னா, இது ரெண்டுமே சிம்பிளி சப்போர்ட்டட் பீமு. இங்கே ஒரு கப்பல் இருக்கு, இது வந்து 2 மீட்டரில் தள்ளி இருக்கு. இது சிம்பிளி சப்போர்ட்டட் பீமு. இந்த இடத்துலையும் ஒரு கப்பல் இருக்கு, பட் தட் இஸ் அட் த டிஸ்டன்ஸ் ஆஃப் 6 மீட்டர். இது ரெண்டுத்துக்கும் எது மாறாது அப்படின்னா ஷியர் ஃபோர்ஸ் மாறாது. ஏன்னா மொமெண்ட்டுக்கும் ஷியர் ஃபோர்ஸ்க்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. நத்திங் டு டூ வித் ஷியர் ஃபோர்ஸ். ஓகே, ஸோ அப்போ ஷியர் ஃபோர்ஸ் வந்து எப்படி இருக்கும்? பியூர் பெண்டிங் மூமெண்ட். ஸோ அப்போ ஷியர் ஃபோர்ஸ் இஸ் சேம். ஸோ ஷியர் ஃபோர்ஸ் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ ஷியர் ஃபோர்ஸ் வந்து சேமாக இருக்கும். பெண்டிங் மூமெண்ட் வில் சேஞ்ச், ஏன்னா அந்த கப்பல் மாறுது. அப்போ பெண்டிங் மூமெண்ட் மாறும், பட் ஷியர் ஃபோர்ஸ் வில் நெவர் சேஞ்ச். டெல்லி. இந்த ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராமுக்கு பெண்டிங் மூமெண்ட் இன் பார்ட் பிசி. எங்க வந்து ஷியர் ஃபோர்ஸ் ஜீரோவோ, எங்க வந்து ஷியர் ஃபோர்ஸ் ஜீரோவோ அந்த இடத்துல பெண்டிங் மூமெண்ட் வந்து கான்ஸ்டன்டா இருக்கும். ஓகே, பிகாஸ் சார் ஹவு சார் வி நோ தட் F is equal to dm/dx. ஓகே, ஸோ அப்போ ஷியர் ஃபோர்ஸ் ஜீரோன்னு சொல்லிட்டேன். 0 is equal to dm/dx. அப்போ இன்டகிரேட் பண்ணனா dm is equal to 0 into dx. If you integrate this, I will get m is equal to constant. 0 இன்டகிரேட் பண்ணனா எனக்கு ஒரு இன்டகிரேஷன் கான்ஸ்டன்ட் வரும். அப்போ பெண்டிங் மூமெண்ட் இஸ் கான்ஸ்டன்ட். அப்போ எங்கே ஷியர் ஃபோர்ஸ் 0 இருக்கும் அந்த இடத்துல பெண்டிங் மூமெண்ட் வந்து கான்ஸ்டன்டாக இருக்கும். திஸ் இஸ் ஃப்ரம் மேக்ஸ். ஓகேவா? ஸோ அப்போ நான் ஜீரோ அண்ட் கான்ஸ்டன்ட். கரெக்டா? சி வருது பாருங்க, நான் ஜீரோ அண்ட் கான்ஸ்டன்ட். அப்போ பாம்பே இஸ் கரெக்ட். மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட் ஃபார் கேன்டிலீவர் கேரியிங் யூடிஎல். ஸோ அப்போ ஒரு கேன்டிலீவர் இருக்கு. ஸோ இங்கே யூடிஎல் ஃபர்ஸ்ட் இதை லோடாக மாற்றுங்க. இன்டென்சிட்டி இன்டூ ஸ்பேனு. ஸோ அப்போ எப்படி டிவைட் பண்ணும்? ஸ்பேன் பை 2, ஸ்பேன் பை 2. So what is the maximum bending moment? M max is equal to WL into L/2, that is equal to, in the fixed end, WL into L/2, that is WL²/2. Okay, so this is sagging இருக்கு. sagging அப்படின்னா இந்த மாதிரி இருக்கணும். செக்ஷனுக்கு லெஃப்ட் சைடில் கிளாக் வைஸ், செக்ஷனுக்கு ரைட் சைடில் ஆன்டி கிளாக் வைஸ். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த பாசிட்டிவ் மூமெண்ட்னு சொல்லுவேன். இந்த மாதிரி இருந்ததுன்னா இது என்ன பண்ணணும்னா டென்ஷன் வந்து டாப்பில் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அப்போ நம்ம ரெயின்ஃபோர்ஸ் டென்ஷன் வந்து பாட்டமில் ப்ரொடியூஸ் பண்ணும், நாட் டாப், பாட்டம். சாகிங் இருக்குன்னா டென்ஷன் வில் பி ப்ரொடியூஸ்ட் அட் பாட்டம். ஸோ அப்போ பாட்டமில் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா நம்ம ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் கீழே கொடுக்கணும் சிம்பிளி சப்போர்ட்டட் பீமில். இதுவே வந்து ஹாகிங் அப்படின்னா செக்ஷனுக்கு லெஃப்ட் சைடில் ஆன்டி கிளாக் வைஸ், ரைட் சைடில் கிளாக் வைஸ் ஆக்ட் ஆகும். ஸோ திஸ் வில், இது வந்து என்ன பண்ணணும்னா டென்ஷன் வந்து டாப்பில் வந்து ஜென்ரேட் பண்ணும் கேண்டிலீவர். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டென்ஷன் அட் டாப். அப்போ ஹாகிங் மூமெண்ட் மைனஸ் WL²/2. யூடிஎல்னா ஷியர் ஃபோர்ஸ் வந்து எப்படி வேரி ஆகும்? லீனியர் செகண்ட் டிகிரி பேரபோலா. இதெல்லாம் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் பெண்டிங் மூமெண்ட் அண்ட் ஷியர் ஃபோர்ஸில் வரும். ஓகே, என்ன ரிலேஷன்றது ஃபாஸ்ட்டாக சொல்லித்தரேன் பாருங்க. ஒருவேளை பாயிண்ட் லோடு இருந்ததுன்னு வைங்க, ஷியர் ஃபோர்ஸ் வேரியேஷன், பெண்டிங் மூமெண்ட் வேரியேஷன். ஷியர் ஃபோர்ஸ் வேரியேஷன் வந்து நோ வேரியேஷன், x⁻0. பெண்டிங் மூமெண்ட் வேரியேஷன் வந்து லீனியர். இதுல இருந்து எப்போதும் ஒன்று ஆட் பண்ணணும் பவரில், பவர் +1. அப்போ x⁻1. இல்லை யூடிஎல் இருக்கு அப்படின்னா இது அப்படியே இங்கே வரும் x⁻1 லீனியர். பெண்டிங் மூமெண்ட்டாக டிரான்சிஷன் ஆகும் போது பவர் +1, அப்போ x⁻2 செகண்ட் டிகிரி பேரபுலா.
ஸோ நெக்ஸ்ட் வந்து யூவிஎல் யூனிஃபார்ம்லி வேரியிங் லோட் இருக்குன்னா இது அப்படியே இங்கே வரும் எக்ஸ் பவர் 2 அப்போ செகண்ட் டிகிரி பேரபோலா. ஸோ ஷியர் ஃபோர்ஸ் வந்து பெண்டிங் ஒன் டிரான்சிஷன் ஆகிறப்ப எக்ஸ் பவர் 3 அப்போ கியூபிக் பேரபோலா. இதுதான் வந்து மேத்தமெட்டிக்கல் ரிலேஷன். அப்போ பாருங்க இது எக்ஸ் பவர் 0 இது எக்ஸ் பவர் 1 தனியாக எழுதுறேன் பாருங்க. இப்போ பாயிண்ட் லோட் இருந்ததுன்னா ஷியர் ஃபோர்ஸ் வந்து நோ வேரியேஷன், பெண்டிங் மொமெண்ட் லீனியர் வேரியேஷன். யூடிஎல் இருந்ததுன்னா ஷியர் ஃபோர்ஸ் வந்து லீனியர், பெண்டிங் மொமெண்ட் செகண்ட் டிகிரி பேரபோலா. யூவிஎல் இருந்ததுன்னா ஷியர் ஃபோர்ஸ் வந்து செகண்ட் டிகிரி பேரபோலா, பெண்டிங் மொமெண்ட் தேர்ட் டிகிரி பேரபோலா. இதுக்கான டிரான்சிஷன் பாருங்க +1, இதுக்கான டிரான்சிஷன் பாருங்க +1. That is the relation, mathematical relation. So this is parabolic. WL²/2 per option Bombay. பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் இந்த மாதிரி பெண்டிங் மூமெண்ட் இப்படி ஒரு டிரான்சிஷன் ஒரே இடத்துல இருக்குன்னா அந்த இடத்துல கப்புள் ஆக்ட் ஆகுதுன்னு அர்த்தம். அப்போ ஒய்ல ஒரு மொமெண்ட் இருக்குன்னு அர்த்தம். சரியா, கண்ணை மூட்டு எடுங்க. தட் இஸ் மொமெண்ட் ஆக்டிங் அட் ஒய் டெல்லி. பார்த்தீங்களா, அப்படி இருந்தால் மட்டும்தான் மொமெண்ட் ட்ராப் ஆகும் ஒரு இடத்துல. ஷியர் ஃபோர்ஸ்லையும் அப்படிதான், ஒரு லோடு இருந்தால் மட்டும்தான் ஷியர் ஃபோர்ஸ் வந்து என்ன ஆகும்னா ட்ராப் ஆகும், ஒரு பாயிண்ட் லோடு. அதே மாதிரி தான் பெண்டிங் மொமெண்ட்டும், ஒரு மொமெண்ட் இருந்தால் மட்டும்தான் அந்த இடத்துல மொமெண்ட் பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் ட்ராப் ஆகும். அப்போ கப்புள் அட் ஒய் டெல்லி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ இது வந்து பார்த்தாச்சு WL²/8, இது வந்து WL²/2. ஸோ இந்த கேஸ் வந்து WL²/6. ஸோ இதை நான் அப்படின்னு சால்வ் பண்ணி காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு WL, ஸோ இதுக்கு லோடாக மாற்றுங்க. அந்த லோடாக எப்படி மாற்றுவீங்க, அதோட ஏரியா, வாட் இஸ் ஏரியா, ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஆஃப் இன்டூ W இன்டூ எல். அப்போ WL/2 எப்படி ஆக்ட் ஆகும், ப்ராடர் எஜ்லேருந்து L/3, ஷார்ப்பர் எஜ்லேருந்து 2L/3. எனக்கு இங்கே மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட் வேணும். வாட் இஸ் த மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட், WL/2 இன்டூ L/3, தட் இஸ் ஈக்குவல் டு WL²/6. இப்போ மொமெண்ட் என்ன, WL²/6, WL²/2. அப்போ இதுக்கு என்ன, WL²/12. ஸோ அப்போ சிம்பிளி சப்போர்ட்டட் பீமுக்கு யூவிஎல் இருக்கு 0 to மேக்ஸிமம் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா the moment is WL²/12. அப்போ 1 2 3 4 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்து பாருங்க, ஸோ பீம் இருக்கு, இங்கே மேக்ஸிமம் பாசிட்டிவ் பெண்டிங் மூமெண்ட் நெகட்டிவ் பெண்டிங் மூமெண்ட் ஈக்குவலாக இருக்கும். ஸோ அதுக்கு பெண்டிங் மூமெண்ட் இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் பாசிட்டிவ் பெண்டிங் மூமெண்ட் வந்து WL²/8. ஓகே, நெகட்டிவ் பெண்டிங் மூமெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லிசன், இதுதான் அதுக்கு பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம். ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் பெண்டிங் மூமெண்ட் பார்க்கலாம். ஸோ நெகட்டிவ் பெண்டிங் மூமெண்ட்ன்றது இதனால வரதான் நெகட்டிவ் பெண்டிங் மூமெண்ட். ஸோ அப்போ வாட் இஸ் த நெகட்டிவ் பெண்டிங் மூமெண்ட், இது L1, இது W. ஸோ அப்போ W இன்டூ L1 இன்டூ L1/2. ஸோ இதுதான் நெகட்டிவ் பெண்டிங் மூமெண்ட். ஸோ அப்போ WL1²/2. நெகட்டிவ் பெண்டிங் மூமெண்ட் இஸ் ஈக்குவல் டு மேக்ஸிமம் பாசிட்டிவ்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த இடத்துல வாட் இஸ் த வேல்யூ, WL²/8 டோட்டலா. டோட்டல் வேல்யூ இஸ் WL²/8. ஸோ இந்த வேல்யூ எவ்வளோ, WL²/2. ஸோ அப்போ இந்த நெட் மூமெண்ட் வேணும். லிசன், அகைன் ஐ வில் எக்ஸ்பிளைன். இதுதான் வந்து பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம். டோட்டல் பாசிட்டிவ் மூமெண்ட் வந்து WL²/8, நெகட்டிவ் மூமெண்ட் வந்து WL1²/2. அப்போ நெட் பாசிட்டிவ் மூமெண்ட் என்ன, நெட் பாசிட்டிவ் மூமெண்ட் இஸ் WL²/8 மைனஸ் WL1²/2. ஸோ அப்போ ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணுங்க. இதை ஈக்குவேட் பண்ணீங்கன்னா வில் கெட் L1 இஸ் ஈக்குவல் டு L/2√2. ஸோ அந்த கொஸ்டின் கேட்டு ரொம்ப நாள் ஆகுது, இந்த தடவை கேட்கலாம் டெல்லி. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க, பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராஃப்ளெக்ஷன் ஃப்ரம் ஃபிக்ஸ்ட் அண்ட் ஏ கேட்குறாங்க. அப்போ இங்கேருந்து எக்ஸ்ன்ற ஒரு டிஸ்டன்ஸ் எடுத்துக்கோங்க. பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராஃப்ளெக்ஷன்னா அந்த இடத்துல பெண்டிங் மூமெண்ட் வந்து 0வா இருக்கணும். ஸோ பெண்டிங் மூமெண்ட் மஸ்ட் பி 0. ஸோ அப்போ சிலிசன் எனக்கு ரியாக்ஷன் கொடுத்துட்டாங்க, இது 8ன்னு கொடுத்துட்டாங்க, இது 5ன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த 5 டவுன்வர்ட்னா இது ரெண்டு ஈக்குலிபிரியம்ல இருக்கணும், கரெக்டா? அப்போ திஸ் மஸ்ட் பி 3
Yes, this must be 3, correct? This is 5. This must be 3, which is acting in downward direction. ஏன்னா ஆட் பண்ணிங்கன்னா 0 வரணும். பாருப்பா ப்ளஸ் 8 மேலே ஆக்ட் ஆகுதுப்பா, 5 கீழே ஆக்ட் ஆகுது. இது ஆட் பண்ணிங்கன்னா 0 வரணும். அப்போ 3 கீழே இருந்தால் தான் 0 ஆகும். அப்போ இது 8 கொடுத்துட்டான் அவன். அப்போ ஏல எப்படி ஆக்ட் ஆகுது? டவுன்வர்ட் ஆக்ட் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ அப்போ இந்த மாதிரி இருக்குது. இப்போ பாயிண்ட் ஆஃப் இந்த இடத்துல ஃபிக்ஸ்டு சப்போர்ட்லேருந்து எங்கே பெண்டிங் மூமெண்ட் 0ன்னு கேட்குறாங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்? ஸோ ஃபிக்ஸ்டு எண்ட்லேருந்து வரக்கூடாது. ஏன் வரக்கூடாதுன்னா இங்கே ஒரு மொமெண்ட் இருக்கும். ஸோ அப்போ அதர் எண்ட்லேருந்து வரணும். எப்போதும் ஃபிக்ஸ்டு எண்ட்லேருந்து சால்வ் பண்ணக்கூடாது ப்ராப்ளமை, ஏன்னா தப்பு பண்ணுவீங்க. ஸோ அப்போ டயக்ராம் இங்கே வரைகிறேன். ஸோ இப்போ இது எவ்வளோப்பா? 5 கிலோ நியூட்டனு. இந்த லோடு 8. வேற என்ன இருக்கு? இங்கே 3. ஃபிக்ஸ்டுக்கே போகக்கூடாது. யூ ஷுட் நெவர் டச் ஃபிக்ஸ்டு. அண்ட் இஸ் ஹை வோல்டேஜ், அங்கே போகவே கூடாது. இப்போ எங்கே பண்ணணும்? ரைட் சைட்லேருந்து பார்க்கணும். ஆனால் அவன் டிஸ்டன்ஸ் வந்து ஃபிக்ஸ்ட் எண்ட்ல தான் கேட்குறான். அப்போ என்ன பண்ணுங்க? ஃபிக்ஸ்ட் எண்ட்லேருந்து எக்ஸ்ன்ற ஒரு டிஸ்டன்ஸ் அச்சீவ் பண்ணிக்கோங்க. ஃபிக்ஸ்ட் எண்ட்லேருந்து எக்ஸ்ன்ற ஒரு டிஸ்டன்ஸ் அச்சீவ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ? 0.75. 8க்கும் ஃபிக்ஸ்டுக்கும் 5க்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 1 மீட்டர். ஸோ இப்போ என்ன பண்ணலாம்? பெண்டிங் மூமெண்ட் அபவுட் எக்ஸ் 0, பட் ரைட்லேருந்து வரேன். ஸோ இப்போ ரைட்லேருந்து வந்தேன்னா இது எக்ஸு, இது 1 மீட்ரு. அப்போ இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 1 மைனஸ் எக்ஸ். ஸோ அப்போ 1ல் எக்ஸ் டிடெக்ட் பண்ணுங்க. வாட் இஸ் வேல்யூ? -5 ஆன்டி கிளாக் வைஸ். கிளாக் வைஸ் கரெக்டா? எஸ், திஸ் இஸ் கிளாக் வைஸ். அப்போ +5 இன்ட்டு 1 மைனஸ் எக்ஸ். சி மொமெண்ட் அபவுட் xx இஸ் ஈக்குவல் டு 0 போடுறோம். இதுதான் xx. ரைட் சைட்லேருந்து வரேன். +5 இன்ட்டு 1 மைனஸ் எக்ஸ் -8 இன்ட்டு வாட் இஸ் த டிஸ்டன்ஸ்? இது எக்ஸு, இது 0.75. அப்போ இது எவ்வளோ? 0.75 minus x. So 0.75 minus x is equal to 0. Solve this linear equation. You will get x is equal to 0.333 meter. அப்போ A is the correct answer. அடுத்த கேள்வி பாருங்க. Deflection at simply supported. இதுல இருந்து 5 கேள்வி வரும். எழுதி வச்சுக்கோங்க. 5 கேள்வி வரும் அந்த டாபிக்ல இருந்து. முடிஞ்ச வரைக்கும் நான் எல்லா கேஸையும் கொண்டு வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் இதை படிங்க, இதே போதும், இதை தாண்டி வராது. ஒரு சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் இருக்குது, பாயிண்ட் லோட் சென்டரில் இருக்குது அப்படின்னா ஓகே, இந்த மாதிரி இருக்குது. பாயிண்ட் லோட் சென்டரில் கொடுக்குறீங்க அப்படின்னா ஸ்லோப் வந்து சப்போர்ட்டில் தான் மேக்ஸிமமாக இருக்கும். WL²/16EI தீட்டா ஏ தீட்டா பி. டிஃப்ளெக்ஷன் வந்து சென்டரில் தான் மேக்ஸிமமாக இருக்கும். WL3/48EI. நெக்ஸ்ட் யூடிஎல் கொடுக்குறீங்கன்னா இஃப் யூ ஆர் கிவிங் யூடிஎல், ஸ்லோப் வந்து அகைன் சப்போர்ட்டில் தான் மேக்ஸிமமாக இருக்கும். தீட்டா ஏ தீட்டா பி WL3/24EA. டிஃப்ளெக்ஷன் வந்து இட் வில் பி மேக்ஸிமம் அட் தி சென்டர் 5/384 WL/4/EA. ஸோ கேன்டிலிவர் வந்து ஃப்ரீ எண்டில் பாயிண்ட் லோட் கொடுக்குறீங்க அப்படின்னா தீட்டா வந்து ஃப்ரீ எண்டில் தான் மேக்ஸிமமாக இருக்கும். WL²/2EA. டிஃப்ளெக்ஷன் அட் ஃப்ரீ எண்ட் இஸ் WL3/3EA. இல்லை யூடிஎல் தரீங்க அப்படின்னா ஸ்லோப் அட் ஃப்ரீ எண்ட் இஸ் WL3/6EI. டிஃப்ளெக்ஷன் இஸ் WL/4/8EA. 95% இதுலேருந்து கேட்டுருவாங்க. ஒருவேளை டிவியேட் ஆச்சுன்னா அதர் கேஸ். ஸோ கப்பல் கொடுக்குறீங்க, ஒரு மொமெண்ட் கொடுக்குறீங்கன்னா ஸ்லோப் வந்து ML/EI, ML²/2EA. ஃப்ரீ அண்ட் ஸ்லோப் அண்ட் மேக்ஸிமம் டிஃப்ளெக்ஷன். ஸோ இது பார்த்தாச்சு. ஸோ இந்த மாதிரி மொமெண்ட் கொடுக்குறீங்களா இல்லைங்களா, சிம்பிளி சப்போர்ட்டட் பீம். ஸோ எண்ட் ஸ்லோப் வந்து ML/2EI, மேக்ஸிமம் டிஃப்ளெக்ஷன் ML²/8EA. 2 கேஸ் பார்த்தாச்சு. ஸோ ஒரு வேளை கான்சென்ட்ரிக்காக கொடுக்குறீங்கன்னா தீட்டா ஏ வந்து இதெல்லாம் ரொம்ப ரேர். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம், L+B/L+A இன்ட்டு தீட்டா பி. தீட்டா பின்றது WAC²/2LA. மேக்ஸிமம் டிஃப்ளெக்ஷன் இஸ் WACQ/3LE. இதெல்லாம் ரொம்ப ரேர், வராது. இந்த கேசஸ்லேயும் முடிஞ்சிடும். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி இருக்குது சார், என்ன சார் பண்ணுறது? டிஃப்ளெக்ஷன் மேக்ஸ் இஸ் கிவன் பை மேக்ஸிமம் மாற்றணும்னா இதுதான் மாற்றணும். ஸோ இப்போ லோட் இன்ட்டு A²/6EI இன்ட்டு 3L - A. ஸோ அப்போ அந்த ஏன்றது இந்த லோடு எங்கே இருக்கோ, ஃபார் எக்ஸாம்பிள் L/3ல இருக்குது அப்படின்னா A இஸ் ஈக்குவல் என்ன பண்ணணும்? L/3ன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு டிஃப்ளெக்ஷன் கிடச்சிடும். அதே மாதிரி ஸ்லோப் வேணும் அப்படின்னா தீட்டா இஸ் ஈக்குவல் டு -F இன்ட்டு A²/2EI. ஒருவேளை லோடு வந்து L/3ல இருக்குன்னா A இஸ் ஈக்குவல் டு L/3 போட்டிங்கன்னா வில் கெட் தி ஸ்லோப். மேக்ஸிமம் கேஸு. அடுத்து இதை பார்த்தாச்சு.
இப்போ இந்த மாதிரி யூவிஎல் இருக்குது அப்படின்னா டிஃப்ளெக்ஷன் மேக்ஸ் இஸ் ஃப்ரீ எண்ட் எவ்வளோனா WL/4/30 W0L/4/30 ஸ்லோப் வந்து WL3/24 ஃபார் கேண்டிலிவர். ஸோ நெக்ஸ்ட் இது பார்த்தாச்சு. ஓகே, சிம்பிளி சப்போர்ட்டடில் இந்த மாதிரி கான்சென்ட்ரிக் லோடு இருக்குது அப்படின்னா எக்ஸென்ட்ரிக் லோடு இருக்குது ஏல இருக்குன்னா திஸ் இஸ் டிஃப்ளெக்ஷன் மேக்ஸ் அண்ட் திஸ் இஸ் θ1 அண்ட் θ2. ஏன்றது இந்த லோடு வந்து லெஃப்ட் சப்போர்ட்லேருந்து எவ்வளோ இருக்குது, ரைட் சப்போர்ட்லேருந்து எவ்வளோ இருக்குது. ஸோ அந்த பவுண்டரி கண்டிஷனை போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் கிடைச்சிடும். மேக்ஸிமம் பாசிபிள் கேஸ் அதிகபட்சமாக இதுதான் கேட்கலாம். ஸோ இது நாளையும் அது இல்லாமல் இதை படிச்சிட்டிங்கன்னா யூ கேன் லேர்ன் எவ்ரி கொஸ்டின். ஸோ இந்த மாதிரி ஈக்குவல் டிஸ்டன்ஸில் பாயிண்ட் லோட் இருக்குது சார். அப்போ டிஃப்ளெக்ஷன் மேக்ஸ் வந்து FA/24EI 3L² - 4S. சார் இது எப்படி சார் சால்வ் பண்ணுறது? கான்ஜுகேட் பீம் மெத்தட் ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாமா? எஸ், கான்ஜுகேட் பீம் மெத்தட் வச்சு சால்வ் பண்ணலாம். வேறு அப்படி இல்லைனா கேஸ்டிக்லியானோ தியரம் வச்சு கூட சால்வ் பண்ணலாம். அப்படி இல்லைனா மொமெண்டேரியா மெத்தடை கூட வச்சு சால்வ் பண்ணலாம். இதில் எது ஈஸினா கான்ஜுகேட் பீம் தான் ஈஸி. நெக்ஸ்ட் காஸ்டிக்லியானோ தியரமுக்கு இன்டகிரேஷன் தேவை, மேம் வந்து இன்டெரக்டாக பண்ணணும். ஸோ இதுதான் டிஃப்ளெக்ஷன் மேக்ஸ். θ1 θ2 வந்து FA×L-A/2EI, இது FA×L-A/2EI. இதுதான் அதிகபட்ச கொஷின். இதை படிச்சிங்கனாலே எல்லாத்துமே அட்டன் பண்ணிடலாம், 5 கேள்வியும் அட்டன் பண்ணிடலாம். ஓகே, ஸோ அப்போ டிஃப்ளெக்ஷன் சென்டர் ஆஃப் பீம் சப்ஜெக்ட் டு கான்சன்ட்ரேட்டட் லோட் அட் மிட்ஸ்பேன் வந்து WL3/48EI பாம்பே. ஸோ ப்ராப்பர் ரியாக்ஷன் கேட்குறாங்க. இது வந்து ஈஸியாக முடிச்சிடலாம். MDM வச்சு போட்டு காமிச்சிட்டேன். இப்போ காம்பேட்டபிலிட்டி வச்சு போட்டு காட்டுறேன். இதை நான் எப்படி வரைகிறேன் பாருங்கள். சூப்பர் பொசிஷன் படி இது VBன்னு வரைகிறேன். நெக்ஸ்ட்டு இப்படி வரையலாமா? ஸோ அதை ஆட் பண்ணுங்க. இதை ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது கிடச்சிருமா? இந்த யூடியில் தனியாக பிரிச்சுட்டு அந்த சப்போர்ட்டை தனியாக பிரிச்சிருங்க. அப்போ இதனால என்ன ஆகும்? டவுன்வர்ட் டிஃப்ளெக்ஷன் ஆகுமா? இதனால என்ன ஆகும்? அப்வர்ட் டிஃப்ளெக்ஷன் ஆகுமா? வாட் இஸ் த நெட் டிஃப்ளெக்ஷன்? 0. அப்போ இந்த டவுன்வர்ட் டிஃப்ளெக்ஷனையும் அப்வர்ட் டிஃப்ளெக்ஷனையும் ஆட் பண்ணனா எனக்கு பியில் வந்து 0 டிஃப்ளெக்ஷன் வரணும். அப்போ டவுன்வர்ட் டிஃப்ளெக்ஷன் கரெக்டா? டவுன்வர்ட் டிஃப்ளெக்ஷன் மைனஸ் அப்வர்ட் டிஃப்ளெக்ஷன் மஸ்ட் பி 0. அதுதான் காம்பேட்டபிலிட்டி. டவுன்வர்ட் டிஃப்ளெக்ஷன் மைனஸ் அப்வர்ட் டிஃப்ளெக்ஷன் இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ டவுன்வர்ட் டிஃப்ளெக்ஷன் இஸ் ஈக்குவல் டு அப்வர்ட் டிஃப்ளெக்ஷன். அப்போ டவுன்வர்ட் டிஃப்ளெக்ஷன் என்ன? UDL கேண்டிலிவர் W0L/4/80A. அப்வர்ட் டிஃப்ளெக்ஷன் என்ன? கேண்டிலிவர் பாயிண்ட் லோட் அட் ஃப்ரீ எண்ட் WL3/3A. WL3 என்ன இருக்குது? இங்கே ரியாக்ஷன் இருக்குது. அப்போ RL3/3A சிம்பிளிஃபை பண்ணனா R is equal to 3/8 into WL. ஸோ இதுதான் காம்பேட்டபிலிட்டி கண்டிஷன். அப்போ நெக்ஸ்ட் பாருங்க, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஹேவ் ஸ்டார் மார்க். ஸ்லோப்புன்றது dy/dx, பெண்டிங் மொமெண்ட்றது EAD²y/dx². தேர்ட் டெரிவேட்டிவ் ஆஃப் dy/dx வந்து ஷியர் ஃபோர்ஸ். ஃபோர்த் டெரிவேட்டிவ் வந்து ரேட் ஆஃப் லோடிங். அப்போ 4-2-3-1 டெல்லி. 4-2-3 ஷியர் ஃபோர்ஸ் வந்து 3, ரேட் ஆஃப் லோடிங் தான் 1. 4-2-3-1 டெல்லி. கான்சன்ட்ரேட்டட் லோட் கொடுத்துருக்காங்க. டிஃப்ளெக்ஷன் அட் சென்டர் கேட்குறாங்க. லென்த் டபுள் பண்ணலாம். we know that deflection at midspan is WL3/48. அப்போ ஃபர்ஸ்ட் இனிஷியலாக எவ்வளோ இருக்குது? L இருக்குது. அடுத்து வந்து 2 மடங்கு ஆகிடுது லென்த்து. அப்போ டெல்டா மிட்/டெல்டா மிட் 1 போட்டிங்கன்னா ஸோ Δ2/Δ1 is equal to it is proportional to L⁻3 L2/3/L1/3. ஸோ அப்போ L1 எவ்வளோ? L3. L2 எவ்வளோ? 2L, 2 மடங்கு ஆகிடுச்சு 2L/3. அப்போ 8L3/L3. அப்போ கேன்சல் பண்ணால் Δ2 is equal to 8 times Δ1. ஸோ 8 மடங்கு இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அப்போ 8 times டெல்லி. ரேடியஸ் ஆஃப் மோர் சர்க்கிள் வந்து எப்போ 0 ஆகும் அப்படின்னா மோர் சர்க்கிள்ன்றது அந்த ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸையும் நார்மல் ஸ்ட்ரெஸ்ஸையும் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ்ஸை நான் கிராஃபிக்கலாக ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது அந்த மோர் சர்க்கிள். அப்போ ஒவ்வொரு பாயிண்ட்டும் வந்து ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸையும் நார்மல் ஸ்ட்ரெஸ்ஸையும் ரெப்ரசென்ட் பண்ணுவோம் அந்த மோர் சர்க்கிளில். each and every point represents sigma and tau. Okay, sigma and tau. இப்போ center of more circle வேணும் அப்படின்னா I need to find sigma x plus sigma y/2. அப்படி இல்லைனா sigma 1 plus sigma 2/2. இதை போட்டோன்னா எனக்கு சென்டர் ஆஃப் மோர் சர்க்கிள் ஆரிஜின்லேருந்து எந்த டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்றது தெரிஞ்சிடும். இல்லை எனக்கு ரேடியஸ் வேணும் சார் அப்படின்னா இந்த சர்க்குலரோட ரேடியஸ் வேணும்னா மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிக்கணும். Square root of sigma x minus sigma y/2 whole square
plus tau xy square அப்படி இல்லைனா பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் வச்சு ரெண்டு இது வந்து பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் வச்சு போடுறது இது நார்மல் ஸ்ட்ரெஸ் வச்சு போடுறது ஸோ பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் வச்சு போட்டோம்னா சிக்மா 1 மைனஸ் சிக்மா 2 பை 2 ஸோ இது வந்து ரேடியஸ் ஆஃப் மோர் சர்க்கிள் இது வந்து சென்டர் ஆஃப் மோர் சர்க்கிள் ஃப்ரம் தி ஆரிஜின் இப்போ நமக்கு கொஷனில் எப்போ வந்து ரேடியஸ் 0 ஆகும்னு கேட்குறாங்க எஸ் ஹைட்ரோஸ்டாட்டிக் லோடிங்னா எல்லா இடத்துலையுமே சேம் ஸ்ட்ரெஸ் அப்போ சேம் ஸ்ட்ரெஸ்னா ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸே இருக்காது ஃப்ளூயிட் வந்து ரெஸ்ட்டில் இருக்குது ஃப்ளூயிட் வந்து மூவே ஆகலை அப்படின்னா அந்த லேமினா எல்லா இடத்துலையுமே அந்த ஈக்குவல் ஸ்ட்ரெஸ் இருக்கும் அக்கார்டிங் டு பாஸ்கல்லாம் அதே மாதிரி ஷியர் ஸ்ட்ரெஸ் இருக்காது ஏன்னா மூவ் ஆகலை அப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்க சிக்மா எக்ஸும் சிக்மா tau max is equal to square root of sigma minus sigma ஏன்னா ரெண்டுமே sigma by 2 the whole square plus 0 அப்போ 0 ஆயிடுமா அப்போ ரேடியஸ் ஆஃப் மோர் சர்க்கிள் என்ன ஆயிடுச்சு ஒரு பாயிண்ட் ஆயிடுச்சு அப்போ எந்த கேஸ்க்கு ரேடியஸ் ஆஃப் மோர் சர்க்கிள் பாயிண்ட் ஆயிடும் ஹைட்ரோஸ்டாட்டிக் லோடிங் ஸோ அதே மாதிரி டிஸ்டன்ஸ் ஆஃப் மோர் சர்க்கிள் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் 0 டு சென்டர் ஆஃப் மோர் சர்க்கிள் என்ன சிக்மா எக்ஸ் பிளஸ் சிக்மா ஒய் பை 2 அல்லது சிக்மா 1 பிளஸ் சிக்மா 2 பை 2 இங்கே சிக்மா எக்ஸும் சிக்மா ஒய்யும் தெரியும் அப்போ சிக்மா பிளஸ் சிக்மா பை 2 that is equal to 2 sigma by 2 that is equal to sigma so அப்ப center of more circle வந்து origin ல இருந்து cன்ற distanceல act ஆகுது எதுக்கு for hydrostatic case next radius of more circle 0 circle has become point இது எல்லாமே hydrostatic stress க்கு தான் அப்ப radius of more circle எப்ப 0 ஆகும் shear stress இருக்க கூடாது identical direct stress இருக்கணும் அதாவது hydrostatic stress condition அதுக்கு தான் radius of more circle 0 ஆயிடும் circle will vanish to a point radius 0 னா அந்த circle point ஆ மாறிடுமா that is about this இல்ல pure shear இருக்கு சார் pure shear இருக்குனா what is the center வந்து 0 அப்ப 0 னா center of more circle origin க்கு வந்துரும் what is the radius square root of normal stress 0 shear stress வந்து tau square அப்ப ஸ்கொயர் ரூட் எடுத்தனா plus or minus tau what is the radius plus or minus tau அப்ப center of more circle coincides with origin இந்த கேஸ்க்கு center of more circle coincides with origin for pure shear இது கேட்பாங்க ஓகே shear stress on principal plane is always 0 okay shear stress on principal plane வந்து எப்போதும் 0 c so sigma x sigma y tau xy கொடுத்திருக்காங்க maximum principal stress கேக்குறாங்க sigma x plus sigma y by 2 plus square root of sigma x minus sigma y by 2 the whole square plus tau xy square எல்லாத்தையும் சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க you will get the major principal stress minor என்ன பண்ணனும் இந்த இடத்துல பிளஸ்க்கு பதிலா மைனஸ் போடணும் so 1400 megapascal எல்லாமே கொடுத்துட்டோம் டென்சைல் ஸ்ட்ரெஸ்னா see இந்த இடத்துல ஒருவேளை கம்ப்ரசிவ்னு கொடுத்தானே வைங்க இதுவும் டென்ஷன் இதுவும் டென்ஷன் அதனால தான் ஃபார்முலால ரெண்டு இடத்துலயும் பிளஸ் இருக்கு இல்ல கம்ப்ரஷன் கொடுத்துட்டாங்கன்னா அந்த இடத்துல என்ன பண்ணிரணும் மைனஸ்னு போட்டுறணும் அவ்வளவுதான் ஓகே சோ வாட் இஸ் ஆன்சர் 1400 மெகாபாஸ்கல் so tensile axial tensile stress இருக்கு normal stress on any oblique plane okay so what is the normal stress on any oblique plane so ரெண்டு வகையில சால்வ் பண்ணிருக்காங்க ரெண்டுமே ஒரே क्वेश्चन தான் see இது வந்து shear stress இங்க normal stress கரெக்ட்டா ஒரு இடத்துல என்ன கேட்டிருக்காங்க இங்க what is the shear stress normal stress கேட்டிருக்காங்க சரியா அப்பங்க பாருங்க சோ இந்த மாதிரி this is the component இதான் diagonal சோ அப்ப இந்த inclined planeல so what is the normal stress அப்படினு கேட்டா we can use this formula sigma x plus sigma y by 2 this is from principal stress base ல இருந்து வரும் the SOM க்கு part 2 ஒரு வீடியோ போடுவேன் அதுல வந்து principal stress ல क्वेश्चंस கொண்டு வரும் SOM part 2 ல இன்னும் core and kernel torsion அப்புறம் அந்த theories of failure லாம் SOM part 2 ல வரும் ஏனா part 1 ல என்னால நல்ல ஓரளவுக்கு தான் கவர் பண்ண முடிஞ்சது SOM ல part 2 இருக்கு சோ அதுல இதெல்லாம் எப்படி வந்ததுன்னு சொல்றேன் சோ அப்ப sigma x plus sigma y sigma x plus sigma y by 2 into cos 2 theta sigma y வந்து 0 ஏனா sigma மட்டும் தான் ஆக்ட் ஆகுது அப்ப 0 ஆயிடுச்சுனா என்ன ஆயிடும் sigma by 2 sigma by 2 cos 2 theta sigma by 2 எல்லாம் எடுத்தனா 1 plus cos 2 theta see cos 2 theta அப்படின்றது 2 cos square theta minus 1 trigonometry அப்ப சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க இது கேன்சல் ஆயிடும் அப்ப நார்மல் ஸ்ட்ரெஸ் என்ன sigma into cos square
theta. Okay, so what is the answer? Sigma into cos square theta. Delhi. இதே வந்து shear stress வேணும் அப்படின்னா இதே கேஸ் தான் இதுவும். இந்த மாதிரி ஆக்சியல் டென்சைல் ஸ்ட்ரெஸ் வந்து ஆக்ட் ஆகுது இந்த இடத்துல. ஸோ இதனால ஆப்ளிக் பிளேன்ல என்ன நார்மல் ஸ்ட்ரெஸ் என்ன, ஷியர் ஸ்ட்ரெஸ் என்ன அதான் கண்டுபிடிக்கிறோம். ஓகே, வாட் இஸ் ஷியர் ஸ்ட்ரெஸ் அண்ட் வாட் இஸ் நார்மல் ஸ்ட்ரெஸ்? ஸோ நார்மல் ஸ்ட்ரெஸ் வந்து சிக்மா காஸ் ஸ்கொயர் தீட்டா. டோன்ட் கன்ஃபியூஸ். இந்த இடத்துல சிக்மா வந்து பீன் கொடுத்துருப்பாங்க ஹியர். இந்த இடத்துல ஸ்ட்ரெஸ்ஸை பீன் கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலாக அங்கே சிக்மா வரணும், பட் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து பீன் கொடுத்துருப்பாங்க. ஓகே, இங்கே சிக்மா காஸ் ஸ்கொயர் தீட்டா தான், பட் இங்கே சிக்மாக்கு பதிலாக பீன் கொடுத்துருப்பாங்க, அதனால பீன் இருக்கும். இந்த இடத்துல சிக்மான்றது பி பை ஏ வரும். ஸோ அப்போ ரெண்டும் ஒரே கொஸ்டின் தான். அப்போ பி பை ஏ இன்டூ சைன் 2 தீட்டா பை 2 தட் இஸ் ஷியர் ஸ்ட்ரெஸ். இந்த ரெண்டு கேஸ் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஆப்ளிக் பிளேனில் நான் டென்சைல் ஸ்ட்ரெஸ் கொடுக்கறதுனால இந்த மாதிரி ஆப்ளிக் இன்க்ளைன் பிளேனில் வாட் இஸ் ஷியர் ஸ்ட்ரெஸ் அண்ட் நார்மல் ஸ்ட்ரெஸ்? நார்மல் ஸ்ட்ரெஸ் வந்து பி பை லோட் பை ஏரியா இன்டூ காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து லோட் பை ஏரியா இன்டூ சைன் 2 தீட்டா பை 2. இதை நம்ம டிரைவ் பண்ணோம் பேசிக்ல இருந்து. ஓகே, ஸோ SIM 2ல பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் சொல்லித்தரப்ப இது இன்னும் எலாபரேட்டாக சொல்லித்தரேன். ஓகே, ஸோ வாட் இஸ் ஆன்சர்? இப்போ பி பை ஏ சைன் 2 தீட்டா பை 2 பாம்பே. ஸோ பெண்டிங் மூமெண்ட்டும் கொடுக்குறாங்க, டார்க்கும் அப்ளை பண்ணுறாங்க. ஸோ ஆன் ஏ சாலிட் சர்க்குலர் ஷாஃப்ட். ஸோ மேக்ஸிமம் பெண்டிங் ஸ்ட்ரெஸ்ஸும் மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸும் ஈக்குவல். we know that m by I is equal to f by y. அப்போ f is equal to என்ன? m by I by y. see I by y என்றது என்ன? section modulus. see what is the section modulus for circle? z is equal to I by y. so அப்போ moment of inertia for circle வந்து pi by 64 d power 4, y வந்து d by 2. அப்போ section modulus என்ன? pi by 32 into d cube. இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அப்போ stress is equal to bending stress is equal to m by pi by 32 into d cube. கரெக்டா? ஸோ அப்போ மேக்ஸிமம் பெண்டிங் ஸ்ட்ரெஸ் என்ன? m by pi by 32 into d cube. m by section modulus. so maximum bending stress is equal to 32 m by pi d cube. so அது வந்து பெண்டிங் ஈக்குவேஷன்ல இருந்து. பெண்டிங் ஈக்குவேஷனா எலிசபெத் ராணி மே ஐ ஃபாலோ யூ. ஓகே, இது ரொம்ப வருஷமா ஃபாலோ பண்றாங்க. ஓகே, திஸ் இஸ் ஃபாலோட் ஃபார் ஆல்மோஸ்ட் 15 years. நியூ இன்வென்ஷன்லாம் கிடையாது, ஜஸ்ட் அ ஷார்ட்கட். நெக்ஸ்ட், இப்போ ஷியர் ஸ்ட்ரெஸ்க்கு ஒரு ஈக்குவேஷன் இருக்கு. டி பை ஜே இஸ் ஈக்குவல் டு டவு பை ஆர் இஸ் ஈக்குவல் டு ஜி தீட்டா பை எல். நெக்ஸ்ட் டவு மேக்ஸ் கேட்குறாங்க. வாட் இஸ் டவு மேக்ஸ்? டவு இஸ் ஈக்குவல் டு டி பை, இது எப்படி எழுதலாம்? ஜே பை ஆர். சரியா? ஜே பை ஆர். ஜேன்றது போலார் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. அப்போ டவு மேக்ஸ் வேணும்னா டி பை போலார் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா பை பை 32 டி பவர் 4 ஃபார் ஷாஃப்ட். ரேடியஸை டயா பை 2ன்னு போடலாம். அப்போ அதை கேன்சல் பண்ணால் டி பை 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 16 இன்ட்டு டி கியூப்னு வரும். அப்போ டவு இஸ் ஈக்குவல் டு 16 டைம்ஸ் டி பை பை டி கியூப். ஸோ இதுதான் வந்து மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸு. ஸோ இந்த கேஸில் இந்த ஷாஃப்டில் வந்து மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸும் மேக்ஸிமம் பெண்டிங் ஸ்ட்ரெஸ்ஸும் ஈக்குவல்னு சொல்கிறாங்க. அப்போ டவு மேக்ஸும் எஃப் மேக்ஸும் ஈக்குவேட் பண்ணணும். ஈக்குவேட் பண்ணனா ஈக்குவேட் பண்ணுங்க. ஈக்குவேட் பண்ணிங்கன்னா ஐ வில் கெட் m is equal to t by 2 c. ஓகே, இப்போ ஷியர் ஸ்ட்ரெஸ் பாருங்க. ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து ஃபர்ஸ்ட் வேரியேஷன் தெரியணும். ரெக்டாங்கிள், ஸ்கொயரு, ட்ரையாங்கிள், சர்க்கிள், இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேரபோலிக் வேரியேஷன். வேரியேஷன் இஸ் பேரபோலிக். y அப்படின்னா ஏன் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா டவு இஸ் ஈக்குவல் டு VA y bar by I into B. இதுதான் ஷியர் ஸ்ட்ரெஸ்க்கான எக்ஸ்பிரஷனு. ஸோ அதில் நான் சப்ஸ்டியூட் பண்ணால் ஐ வில் கெட் டவு இஸ் ப்ரொபோர்ஷனல் டு y ஸ்கொயர்னு வரும். ஷியர் ஸ்ட்ரெஸ் வேரியேஷன் வந்து
this is of equation y is equal to x square. Y is equal to x square என்றது second degree parabola. அப்ப rectangle square circle next triangle. இது எல்லாத்துக்குமே ஒரே ஒரு shear stress distribution தான். What is the shear stress distribution? Parabolic variation with maximum at, so ஒரு இடத்துக்கு மாறும். பட் இது நாலுத்துக்குமே என்னதான் parabolic variation. so மத்ததுக்கு எப்படி மாறும் அப்படின்றத SOM பார்ட்ல சொல்லி தரேன். இப்போ இந்த ரெக்டாங்குலர் பீமுக்கு tau max by tau average அதுக்கான ரேஷியோ கேட்பாங்க. ரெக்டாங்குலர் பீமுக்கு 3/2 for rectangular beam. அதை வச்சு ஒரு क्वेश्चन கொண்டு வந்திருக்கேன். இந்த மாதிரி क्वेश्चन கேட்பாங்க. shear force கொடுத்திருக்காங்க, rectangular beam கொடுத்திருக்காங்க 80 kN. rectangular beam வந்து 200/400 mm at neutral axis. so maximum கேக்குறாங்க. so we know that tau max by tau average is equal to 3/2. அப்ப tau max என்றது என்ன? 3/2 into tau average. tau average வேணும் அப்படினா shear force by area. so what is area? breadth into depth. so அப்ப 3/2 into shear force என்ன? 80 into 10 cube newton by area என்ன? breadth into depth 200 into 400. but tau average வந்து 1 megapascal. அப்ப 3/2 into 1 is 1.5 megapascal. the question கேட்கலாம் அந்த டெல்லி. so next triangle க்கு பாருங்க. see triangle க்கு வந்து maximum க்கும் average க்கும் உள்ள ரேஷியோ வந்து 3/2 for triangular beam. so radius of curvature அப்படின்றது இதான் சொன்னல எலிசபெத் ராணி may I follow you. f க்கு பதிலா சிக்மான்னு போட்டிருக்காங்க. f சிக்மா ஒண்ணுதான். ஓகே, f and sigma is same. so f by y. so அப்ப f க்கு பதிலா சிக்மான்னு இருக்கு. அப்ப நமக்கு radius of curvature னா 1/r, that is equal to radius of curvature of beam என்ன m/a. சார் radius of curvature என்ன சார்? ஒண்ணும் இல்லை. இப்போ லோட் கொடுக்குறேன், பீம் பெண்ட் ஆகுதா? ஸோ அந்த பீம் பெண்ட் ஆகிறப்ப நான் என்ன பண்ணுவேன்னா பாயிண்ட் லோடு, இதுதான் டிஃப்ளெக்டட் ஷேப் ஆஃப் பீம். இப்போ இதை ஒரு சென்டரில் ஜாயின் பண்ணுவேன், ஒரு ஆர்க் மாதிரி. இதுதான் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர், ROC. இட் இஸ் 1/r is equal to m/ei. அப்போ C is the correct answer. ஸோ மேக்ஸிமம் பெண்டிங் ஸ்ட்ரெஸ் இதுவும் கேட்பாங்க. ஸோ அப்போ m/i is equal to f/y is equal to e/r. இப்போ f ஏன்னா e/r into y. யங் ஸ்மாலஸ் எவ்வளோ? 200 kilonewton per mm square. Okay, so that is young smallest is 200 kilonewton per mm square. Diameter is 1 meter. Okay, okay, fine, listen. so f is equal to young smallest by radius. so radius எப்படி எழுதலாம்? young smallest by radius என்றது dia by 2 into what is y bar? y bar is again dia by 2. if I cancel this, see dia by 2 and dia by 2 cancel ஆயிடும். I will get 200 kilonewton per mm square. okay, so ஏன் ஆன்சர் தப்பா வருதுன்னா இதுல கொஞ்சம் டேட்டா வந்து கிளியரா இல்லை. okay, but this is approximate answer. இந்த மாடல்ல சம் வரும். நெக்ஸ்ட் ட்ரையாங்குலர் செக்ஷன்ல ஷியர் ஸ்ட்ரெஸ் எங்க மேக்ஸிமமா இருக்குன்னா shear stress will be maximum at h/2 from the base. see rectangle, square, circle, I section இது எல்லாத்துக்குமே மேக்ஸிமம் வந்து நியூட்ரல் ஆக்சிஸ்ல தான் இருக்கும். சிமெட்ரிக்கல் செக்ஷன் எல்லாத்துக்குமே, ஓகே, சிமெட்ரிக்கல் செக்ஷன் எல்லாத்துக்குமே மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து நியூட்ரல் ஆக்சிஸ்ல தான் இருக்கும். ட்ரையாங்கிளுக்கு மட்டும் நியூட்ரல் ஆக்சிஸ்ல மேக்ஸிமம் இருக்காது, h/2ல மேக்ஸிமம் இருக்கும். h/2ல மேக்ஸிமம் இருக்கும். அப்போ tau max by tau average வந்து 3/2, tau neutral axis by tau average வந்து 4/3. இதுவும் கேட்பாங்க. ட்ரையாங்கிளுக்கு tau max by tau average 3/2, tau neutral axis by tau average வந்து 4/3. டெல்லி at h/2 from the base. நெக்ஸ்ட் பாருங்க. see bending stress வந்து லீனியர், shear stress வந்து parabolic, torsionனால shear stress வந்து லீனியர்.
இப்போ இதில் எது ஸ்டேட்மெண்ட் கரெக்ட்னு கேட்குறாங்க. பீம் இஸ் சப்ஜெக்டட் டு ஃப்ளக்ஷர்னா பெண்டிங் ஸ்ட்ரெஸ் வேரிஸ் லீனியர்லி. மேக்ஸிமம் வேல்யூ அட் டாப் ஃபைபர், 0 at நியூட்ரல் ஆக்சிஸ். கரெக்டா? எஸ் கரெக்ட். பிகாஸ் M/I is equal to F/Y is equal to E/R. அப்போ F is proportional to Y power 1. ஸோ அப்போ Y is equal to X னா லீனியர் வேரியேஷன். அப்போ ஸ்டேட்மெண்ட் 1 வந்து கரெக்ட். நெக்ஸ்ட், when shaft is subjected to torsion, shear stress varies parabolically along the depth ன்னு கொடுத்துருக்காங்க. கிடையாது. இங்கே ஷாஃப்ட்டுக்கு டார்ஷன் கொடுத்தனா இங்கே பேரபோலாவாக இருக்கு. நோ, லீனியர் வேரியேஷன். பிகாஸ் T/J is equal to tau/R. அப்போ tau is proportional to R power 1. அப்போ ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆக ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸும் லீனியராக இன்க்ரீஸ் ஆகணும். ஆனால் இங்கே பேரபோலிக்னு கொடுத்துருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் 2 தப்பு. ஸ்டேட்மெண்ட் 3 பாருங்க. டிரான்ஸ்வர்ஸ் லோடிங் ஷியர் ஸ்ட்ரெஸ் அட் செக்ஷன் வேரிஸ் லீனியர்லி அலாங் அ டெப்த் மேக்ஸிமம் வேல்யூ. லீனியராக வேரி ஆகுது. தப்பு. ஷியர் ஸ்ட்ரெஸ் இந்த பீம் பேரபோலிக் தானே வேரி ஆகுது. பட் இங்கே லீனியர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஸ்டேட்மெண்ட் 1 மட்டும் தான் கரெக்ட். ஆப்ஷன் ஏ. ஸோ ஒரு பீம் இருக்கு, ஸ்கொயர் கிராஸ் செக்ஷன். இது டயகனல் வைக்கிறோம், அப்புறம் இந்த மாதிரி பிளேஸ் பண்ணுறேன், அப்புறம் ஹரிசாண்டலாக பிளேஸ் பண்ணுறேன். இதோட ரேஷியோ என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ டயகனலாக பிளேஸ் பண்ணால் வாட் இஸ் த ரேஷியோ இஸ் tau max by tau average is equal to 9/8. ஸோ இது எங்கே நடக்குன்னா 3h/8லேருந்து நடக்கும். Occurs at the height of 3h/8 from the top. Important. This is a diamond section. Diamond sectionக்கு மட்டும் shear stress டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது SOM பார்ட்டில் சொல்கிறேன், இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மேக்ஸிமம் இது எங்கே நடக்கும்னா at 3h/8. ஸோ அப்போ டெல்லி. சி, ஒரு உடன் லாக் இருக்குது. இதுலேருந்து ஒரு ஸ்ட்ராங் பீமை நான் கட் பண்ணி எடுக்கணும். அப்போ செக்ஷன் மாடலஸ் வந்து தட் ஷுட் பி மேக்ஸிமம். இப்போ ∂Z/∂B must be equal to 0. ஒரு பீம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் பெண்டிங்லனா, செக்ஷன் மாடலஸ் அதிகமாக இருக்கணும். ஸோ அந்த கான்செப்ட் வச்சு நான் டெரைவ் பண்ணேன் அப்படின்னா ∂Z/∂B is 0. ஸோ ஐ வில் கெட் B is equal to, அதை டெரைவ் பண்ணால் என்ன வருது, B/√3. Dன்றது டயா. நெக்ஸ்ட் B/D. Dன்றது டெப்த். Depth is equal to 1/√2. So breadth by height is equal to 1/√2. இங்க என்ன கேக்குறாங்க, ratio of width to depth. So அப்ப widthக்கும் depthக்கும் உள்ள ratio என்ன, 1/width by depth. Small d ன்றது depth. widthக்கும் depthக்கும் உள்ள ratio வந்து 1/√2. widthக்கும் diaக்கும் உள்ள ratio வந்து 1/√3. depthக்கும் டயாக்கும் உள்ள ரேஷியோ வந்து √2/√3. இது மூணுமே கேட்பாங்க. ஓகே, ஸோ இங்கே பிரெத்துக்கும் டெப்த்துக்கும் கேட்டிருக்காங்க. அப்போ 1/. பாம்பே. செக்ஷன் மாடலஸ் கேட்குறாங்க. செக்ஷன் மாடலஸ் எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க, BD²/6 ஃபார் ரெக்டாங்கிள். அப்போ 24 × 10⁶ m3 mm3. பிரெத்து கொடுத்துட்டாங்க, டெப்த்தும் கொடுத்துட்டாங்க. Z is equal to ஒன்றும் இல்லை, BD³/12 by D/2. எப்படி சார், Z is equal to I/YA. ஸோ இப்போ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா BD³/12 by D/2 கேன்சல் பண்ணால் BD²/6 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 24 × 10⁶ mm3. ஹாலோ செக்ஷனுக்கும் அதே தான். இது ஹாலோ செக்ஷன். அப்போ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா BD³/12 மைனஸ் ஸ்மால் BD³/12 கரெக்டா பை Y max என்ன, D/2. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். டிவைட் பண்ணிங்கன்னா BD³ minus BD³ இது 6 ஆகிடும், divided by 6D. அப்போ பாம்பே. ஸோ இப்போ பீம் இருக்கு. ஸோ இந்த பீமுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிக்கணும். we know that M/I is equal to F/Y. அப்போ F is equal to M/I into Y. So what is the maximum bending moment for this case, WL/4. what is the moment of inertia for என்ன rectangular cross section இது, with depth. அப்போ rectangular cross section கரெக்டா. அப்போ B into D³/12. அப்போ அந்த ரெக்டாங்குலர் கிராஸ் செக்ஷனுக்கு நம்ம என்ன பண்ணணும், மேக்ஸிமம் ஃப்ளக்சுரல் ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிக்கணும். என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பீம் இருக்கு, பிரிஸ்மேட்டிக் பீம். நீங்க லோடை எங்க வேணா வைக்கலாம். ஸோ எங்க வச்சீங்கன்னா மேக்ஸிமம் ஃப்ளக்சுரல் ஸ்ட்ரெஸ் வரும்ன்றாங்க. எந்த இடத்துல மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட் வருதோ அந்த இடத்துல மேக்ஸிமம் ஃப்ளக்சுரல் ஸ்ட்ரெஸ் நடக்கும். ஸோ மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட் எங்க நடக்கும்னா பாயிண்ட் லோட் வந்து மிட் ஸ்பேன்ல இருந்தா. ஸோ இப்போ மிட் ஸ்பேன்ல வச்சாதான் நமக்கு மேக்ஸிமம் ஃப்ளக்சுரல் ஸ்ட்ரெஸ் வரும். மிட் ஸ்பேன்ல வச்சு இந்த கண்டிஷன் கொண்டு வரேன். பெண்டிங் மூமெண்ட் அட் மிட் ஸ்பேன் இஸ் WL/4. மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் ரெக்டாங்குலர் செக்ஷன் இஸ் BD³/12.
So what is y? Y is again depth by 2, correct? Total depth by 2. So into d by 2. அதெல்லாம் simplify பண்ண அப்படின்னா 3 by 2 PL by 2 BD square. Okay. So அது இன்னும் முடியல, SOM இன்னும் முடியல, கம்ப்ளீட் ஆகல. ஸோ நெக்ஸ்ட் SOM 2 ப்ரீ ஸ்ட்ரெஸ் அதெல்லாம் சேர்த்து ஒரு வீடியோ இருக்கும். ஸோ டோன்ட் வரி, இதில் இருக்க டாபிக்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ரேடியஸில் எடுத்து கவர் பண்ணிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக எல்லா கொஸ்டினும் எழுதிருப்பாங்க. ஏன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே கவர் பண்ணிட்டேன். இதில் எது கவர் பண்ணலையோ இந்த SOM 2ல் கவர் பண்ணிடுவேன். சரியா? ஸோ தட் இஸ் அபவுட் டுடேஸ் வீடியோ அண்ட் விஷ் யூ ஆல் ஹாப்பி அண்ட் சக்ஸஸ்ஃபுல் நியூ இயர். ஸோ அந்த நியூ இயரில் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக எல்லா எக்ஸாம்ஸும் எழுதணும் அப்படின்ட்டு வில் ப்ரே டு சுப்ரீம் ஆல் மைட்டி ஃப்ரம் அவர் டீம். ஸோ உங்கள் டீமில் இருக்க எல்லாம் நீங்கள் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும். வாட் எவர் யூ ஆர் டூயிங், டூ வித் லவ் அண்ட் ஃபுல் எஃபர்ட். ஓகேவா? ஸோ பயம் வேணாம், எந்த ஒரு பதட்டமும் வேணாம். ஸோ அந்த நியூ இயர் வந்து எல்லாருக்குமே ஒரு நல்ல நியூ இயராக இருக்கணும் அப்படின்னு எங்கள் டெர்சாகி டீம் வழி த்ரூ அவர் டீம் விஷ் யூ ஹாப்பி அண்ட் சக்ஸஸ்ஃபுல் நியூ இயர். அண்ட் 2024 வந்து நம்ம சிவில் இன்ஜினியர்ஸ்க்கான நியூ இயராக இருக்கும் அப்படின்றத நான் விஷ் பண்ணுறேன். ஓகே, ஸோ தட் இஸ் அபவுட் டுடேஸ் வீடியோ. ஸோ இப்போ நெக்ஸ்ட் மற்ற சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். ஸோ அதெல்லாம் பாருங்கள், ரிவைஸ் பண்ணுங்கள், பி கான்ஃபிடென்ட். சரியா? ஸோ எதுவும் பயப்படாதீங்க. ஸோ கான்ஃபிடென்ட்டாக எக்ஸாம் அப்ரோச் பண்ணுங்கள். Everything will happen. So positive எல்லாமே நடக்கும். Thank you.